वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் மக்களை காப்பதற்காக தான் செய்யும் எத்தனையோ முயற்சிகளுக்குள்ளே நமக்கு சாஸ்திரங்களை கற்பித்து அவற்றின்படி நடக்க கற்பிப்பதற்காக அவதாரங்களை பற்பலவற்றை செய்கிறார். அவற்றில் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்றுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று 10 அவதாரங்களை முக்கியமாக கொண்டாடுகிறோம். அப்படி பகவான் எந்தெந்த அவதாரத்தை எடுத்தாலும் அவரை விட்டு பிரியாமல் என்றுமே சேர்ந்திருப்பவளாகத்தான் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறார். நித்யைவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி என்று விஷ்ணு புராணத்திலே பராசர பகவான் தெரிவிக்கிறார். பிராட்டி என்றுமே பகவானை விட்டு பிரிவது கிடையாது. உலகுக்கெல்லாம் தாயாகவும் பகவானுக்குத்தான் மனைவியாகவும் வல்லபையாகவும் இருந்து நம்மை காப்பதற்காக பகவான் எப்போது தோன்றுகிறாரோ அப்போதெல்லாம் தானும் ஒரு அவதாரத்தை செய்கிறார். அவன் வாமனாவதாரம் செய்தாலும் மார்பிலிருந்து பிராட்டி பிரிவது கிடையாது. வாமனாவதாரம் ஒரு பிரம்மச்சாரியாக பகவான் வந்தார். கல்யாணம் ஆகாத ஒருவராக அவதரித்து அவர் பிக்ஷை எடுத்து சென்றாலும் கூட தன்னுடைய மார்பில் இருந்த மகாலட்சுமி தாயார் அவரிடத்திலிருந்து பிரியவில்லை. அவளை மூடுவதற்காக ஒரு மான் தோலை எடுத்து தான் மேலே போற்றி கொண்டான். பிக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகான் கிருத்தவான் பிரியாயாக என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பிராட்டியிடம் ஒரு 10 நாட்களுக்கு நீர் பிறந்தகத்துக்கு சென்று வர வேண்டும், நான் பிரம்மச்சாரியாக அவதரித்து மகாபலியிடம் பிக்ஷை எடுக்க வேண்டும்னு சொன்னாள். அவள் கேட்கப் போவதில்லை. இறையும் அகலகில்லேன், ஒரு நாளும் இந்த திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன் என்று விரதத்தோடு இருக்கிறாள் நாய்ச்சியார். அதனாலே அவளுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும், தான் பிரம்மச்சாரி என்றும் காட்டிக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மார்பு என்பது பிராட்டி இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்தப்புறம்னு அர்த்தம் இல்லையோ? அந்தப்புறம் என்று இருந்தால் அதற்கு ஒரு திரை இட வேண்டும். நம்மளுடைய வீட்டிலேயே படுக்கையறை என்று இருந்தால் அதில் நமக்கு தனிமை வேண்டும் என்பதற்காக திரை போட்டு வைக்கிறோமோ இல்லையோ? அதே போல பிராட்டியாரே உமக்கு ஒரு திரை வேண்டும், உம்முடைய அந்தப்புறத்துக்கு திரையிட வேண்டும். ஆகையாலே ஒரு மாந்தோலை எடுத்து மேலே போர்த்தி கொண்டாராம். அப்ப மறைக்க வேண்டியதற்கும் காரியமாகிவிட்டது. பிராட்டியும் தன்னை மறைத்தார் என்று கோபித்துக் கொள்ள மாட்டாள். தான் இருந்த இடத்துக்கு ஒரு திரையிட்டார் என்று தான் நினைத்துக் கொள்கிறாள். கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக. ஆக அவர் எந்த நிலையில் பிறந்தாலும் பிராட்டி விட்டு பிரியவதே கிடையாது. யானி அந்யானிச்ச யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி காடோபகூடானிதே என்று சதுஸ்லோகி என்கிற ஸ்தோத்திரத்தில் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பகவான் எந்த உருவத்தை எடுத்துக்கொண்டாலும் அவனை விட்டு பிரியாமல் ஆலிங்கனம் செய்து கொண்டு பிராட்டியும் வந்து பிறக்கிறார். அவன் கண்ணனாக அவதரித்தால் தான் ருக்மிணியாக பிறக்கிறாள். அவன் ராமனாக அவதரித்த போது தானே சீதையாக ஜனகராஜனுக்கு திருமகளாராக வந்து அவதரித்தாள். அப்ப பகவானும் அவதாரம் செய்தார் ராமனாக, மகாலட்சுமி தாயாரும் அவதாரம் செய்தார் சீதையாக. அவர்களை சொல்லக்கூடிய வேதமும் அவதாரம் செய்தது ராமாயணமாக. காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகது என்று வால்மீகி தானே தெரிவிக்கிறார். இதற்கு பெயர் ராமாயணம் என்று வைத்தேனே தவிர இதில் சொல்லப்பட்டது முழுவதும் சீதையினுடைய ஏற்றம்தான். அப்ப கதை முழுவதும் முக்கிய கதாபாத்திரம் யார், நாயகன் யார் என்றால் நாயகன் கிடையாது, நாயகிதான் உண்டு ராமாயணத்துக்கு. சீதாயாச்சரிதம் மகது என்று வால்மீகி தானே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சீதை என்ன ஏற்றமுடையவள், ஏன் சீதையை பற்றினது இந்த ராமவிருத்தாந்தம் ராமாயணம் என்று தெரிவிக்கிறார்கள் என்றால், பிராட்டி என்ன காரியம் செய்கிறாள் நமக்காக என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிராட்டியை புருஷகாரம் என்று சொல்வதுண்டு. புருஷகாரம் என்றால்
ஒருவனை புருஷனாக ஆக்குகிறாள் என்று பொருள். யாரோ ஒருவர் புருஷனாக இருக்க வேண்டியவர் புருஷனாக இல்லை, அவரை புருஷனாக பிராட்டிய ஆக்குகிறாள். ஆகையால் புருஷகாரன். ஒரு குடம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், கும்பம் கரோதி இது கும்பகாரகா. ஒரு கும்பத்தை செய்பவனுக்கு குயவனுக்கு கும்பகாரன்னு பெயர். அப்ப புருஷனை செய்பவளுக்கு புருஷகாரகா என்று பெயர். யார் புருஷனாக இருக்கவில்லை, புருஷனாக ஆக்குகிறாள் என்றால் என்னவென்றால், இங்கு புருஷன் என்றால் ஆண்கிற என்கிற பொருள் கிடையாது. கணவன் என்கிற பொருளில் உபயோகத்தில் பிரயோகிக்கிறோமே அந்த அர்த்தமும் கிடையாது. புருஷன் என்றால் புரு பகு சனோதி இது புருஷா என்று தெரிவிக்கிறது சாஸ்திரம். எவன் ஒருவன் நிறைய கொடுக்கிறானோ அவனுக்கு தான் புருஷன் புருஷன் என்று பெயர். தன் கையை வாங்காமல் கை கரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆண்டாள் சொல்றாளே, கொடுக்கும் கை ஒரு நாளும் மாறக்கூடாது. என்னிடத்தில் இல்லைன்னு பின்வாங்கக்கூடாது. மனதில் இருக்கும் கருணையும் மாறக்கூடாது, கொடைத்தன்மை வள்ளல் தன்மையும் மாறக்கூடாது. ஆகையாலே புரு பகு சனோதி, யாரோ ஒருவர் நிறைய கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் அவர் கொடுக்காமல் இருக்கிறார், அவரை கொடுக்க வைக்க வேண்டும். இது ஒரு பொருள். மற்றொரு பொருள் புருஷன் என்றால் எவன் ஒருவன் முன்னோக்கி செல்கிறானோ முன்னேறி செல்கிறானோ அவனுக்கு தான் புருஷன் என்று பெயர் சொல்கிறது. மறுபடியும் அப்ப என்ன பெண்கள் முன்னேறுவதில்லையான்னு கேட்க வேண்டாம். இந்த இடத்தில் புருஷன் என்கிற சொல்லுக்கு ஆண் என்கிற பொருளே கிடையாது. இது பொதுவான சொல். ஆண் உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மாவும் புருஷன் என்று சொல்லப்படலாம், பெண் உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவும் புருஷன் என்று சொல்லப்படலாம். அந்த புருஷன் என்றால் முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி இருந்தால் புருஷன். எவன் அதை செய்யவில்லையோ அவன் புருஷனாக இருக்கவில்லை, அவனையும் புருஷனாக ஆக்குகிறாள் பிராட்டியார். யாரை செய்கிறாள் என்றால், முதல் அர்த்தம் சொன்னது பகவானை பற்றி, இரண்டாவது நிர்வாகம் சொன்னது நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை பற்றி. பகவான் எப்படி இருக்க வேண்டும், யாரெல்லாம் சரணமென்று வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் முக்தியை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். அதிகமாக கொடுப்பவன் புரு பகு சனோதி. எவன் ஒருவன் கொடுத்து கொண்டே இருக்கிறானோ அவன் புருஷன். பகவான் தான் கொடுத்து கொண்டே இருக்காமல் அவ்வப்போது நம்முடைய பாப புண்ணியங்களை பார்த்து நம்மை கைவிட்டு விடுகிறார். அவர் தந்தையை போன்றவர், உலகுக்கெல்லாம் தந்தை, அவர்தானே படைத்தவர். தந்தை என்பவர் ஒரு குழந்தையினுடைய நன்மையை பார்ப்பார். அப்ப நல்லது செய்தால் அதற்கு பரிசு கொடுப்பார், தவறு செய்தால் அதற்கு தண்டனை கொடுப்பார். அப்போதுதான் அந்த குழந்தை நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ளும். எதை செய்தாலும், நான் தீயில் கையை வைத்தாலும் உனக்கு பரிசு கொடுப்பேன்னு சொன்னால் அப்ப எது நல்லது எது தீயதுன்னே குழந்தைக்கு தெரியாமல் போய்விடும். ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து அருகில் இருக்கும் மாணவனிடத்தில் ஏதாவது திருடி கொண்டு வந்தாலும் பரிசு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப மறுபடியும் குழந்தையை சரியாக வளர்க்கவில்லைன்னு ஆகும். அப்ப தந்தை என்பவர் கண்டிப்பாக இருந்து அப்படி குழந்தைக்கு எது நல்லது என்று பார்க்க வேண்டும், தவறு செய்தால் தண்டனையை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் பகவானும். அதனால் நாம் ஒரு முறை அவரிடத்தில் சரணம் என்று சென்றாலும் கூட நாம் எத்தனையோ காலமாக பாபங்களை செய்துள்ளோமே, அந்த பாபங்களை பார்த்து நமக்கு அனுகிரகிக்காமல் உன்னுடைய பாபத்துக்கு தகுந்த அனுபவத்தை நீ பெற வேண்டும், எங்கேயோ சென்று பிறக்க வேண்டும் என்று தள்ளிவிடலாம். இப்ப பகவான் இருக்க வேண்டியது புருஷனாக, யார் வந்து கேட்டாலும் முக்தியை கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பாபங்களின் காரணமாக நம்மில் சிலரை தான் கைவிட்டு விடுகிறார். ஆகையால் அவர் புருஷனாக இருக்கவில்லை. கொடுத்து கொண்டே இருந்தால் புருஷன், அவர் கொடுக்காமல் சில சமயங்களில் நம்மை தள்ளிவிடுகிறாரே, அப்ப அவரும் புருஷனாக இருக்கவில்லை. அதே போல ஜீவாத்மா அவர் பகவானை நோக்கி நடக்க வேண்டும், அவரை கடவுளை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தால் புருஷன் என்று பெயர். அதை செய்யாமல் கடவுளிடத்திலிருந்து விலகி விலகி நாமும் செல்கிறோம். ஆக ஜீவாத்மாவும் புருஷனாக இருக்க வேண்டும், பகவானை நோக்கி செல்பவனாக இருக்க வேண்டும், இருப்பதில்லை. பகவானும் யார் வந்து பிரார்த்தித்தாலும் முக்தி கொடுப்பவராக இருக்க வேண்டும், அவரும் செய்வதில்லை. உன்னுடைய பாபத்தை பொறுத்து தண்டித்து விடுகிறார். அப்ப இருவரையுமே மாற்ற வேண்டும். புருஷனாக பகவானும் இல்லை, அவனை புருஷனாக ஆக்க வேண்டும், அதாவது முக்தி கொடுக்க வைக்க வேண்டும். அதற்கு முன்னாக நாம் பகவானிடம் செல்லவே மறுக்கிறோம், நம்மையும் மாற்றி பகவானை நோக்கி நகர்த்த வேண்டும். இந்த ரெண்டையும் செய்வதால் தான் புருஷகாரம் என்று பிராட்டிக்கு பெயர். பகவானிடத்திலும் பேசி நாம் எப்போது காலில் விழுகிறோமோ அப்போது மன்னிக்க வைக்கிறாள். தண்டனையை கொடுக்காமல் நம்முடைய பாபங்களையெல்லாம் மன்னித்து பகவானை ஏற்க வைக்கிறாள். அதனாலே புருஷகாரம்.
நம்மிடத்தில் உபதேசங்களை செய்து அனுகிரகித்து பகவானை நோக்கி செல்ல வைக்கிறாள். அதனால் புருஷகாரம் என்று பெயர். அப்படிப்பட்ட புருஷகாரமான சீதையின் ஏற்றத்தைத்தான் இந்த ராமாயணம் என்கிற காவியமே சொல்லுகிறது. பல இடங்களிலும் சீதை மற்றவர்களுக்கு தான் புருஷகாரமாக இருந்து ராமனையும் அவரையும் சேர்த்து வைக்கிறார். கீழேந்து பாருங்கோ, குஹனோடு தோழமை கொண்டார், சுக்ரீவனை அங்கீகரித்தார், காகாசுரன் என்கிற அசுரன் தன்னுடைய உயிரே பெறப்பெற்றான் என்று பல சரித்திரங்கள் இதற்கு முன்னால் வந்துள்ளன. அப்படி குஹனை அனுகிரகிக்கும் போது முதலிலே சீதை அந்த குஹனுக்கு அனுகிரகம் செய்தாள். அதற்கு பிறகுதான் ராமன் தம்பியாக ஏற்றுக்கொண்டார். அதே போல சுக்ரீவனுக்கும் ராவணன் சீதையை கடத்தி செல்லும் போது, ஆகாசத்தில் பறந்து செல்லும் போது தன்னுடைய ஆபரணங்களில் சிலவற்றை எடுத்து ஒரு மூட்டையாக ஒரு துணியில் கட்டி சுக்ரீவன் இருந்த மலையிலே போட்டுவிட்டு சென்றாள். அது மூலமாகவே தன்னுடைய அனுகிரகத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தாள். அதற்கு பின்னால் தான் ராமன் வந்து சுக்ரீவனோடு சேர்ந்து கொண்டார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தான் புருஷகாரமாக இருந்து சேர்த்து வைத்தாள். அதற்கு மேலாக புருஷகாரமாக பிராட்டி இருக்கும்போது அதற்கு 3 முக்கியமான குணங்கள் தேவைப்படுகின்றன. கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்ஹத்துவம் என்று 3 குணங்கள். ஒன்று கருணை இருக்க வேண்டும், மற்றொன்று பகவானுக்கு தான் அடிபணிந்தவளாக இருக்க வேண்டும், மூன்றாவது பகவானுக்கென்றே இருப்பவளாக இருக்க வேண்டும். கிருபை என்றால் கருணை, பாரதந்திரியம் என்றால் ஒருவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு அதீனமாக இருப்பது. அடுத்தது அனன்யார்ஹத்துவம் என்றால் நான் பகவானுக்காக மட்டுமே இருக்கிறேன், என்னுடைய ஏற்றத்துக்காகவோ மற்றவர்களுடைய மேன்மைக்காகவோ நான் இல்லை, பகவானுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தவே நான் உள்ளேன் என்று சொன்னால் அனன்யார்ஹத்துவம்னு சொல்லப்படுறது. இது 3மே பிராட்டிக்கு தேவைப்படுகின்றன. ஏனென்றால் புருஷகாரமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் படும் துக்கத்தை பார்த்து அவள் துக்கப்பட வேண்டும். கருணைனா என்ன? யாரோ ஒருவர் துக்கப்படுகிறார், அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டுமே, அதற்கு தான் கருணை கருணை என்று பெயர். ஆகையால் பிராட்டிக்கு கருணையே இல்லாவிட்டால் நாம் என்ன துன்பம் பட்டாலும் அவள் நம்மை சட்டை செய்யவே போவதில்லை. அப்ப புருஷகாரமாக இருப்பவர் ஒருவருக்கு கிருபை கருணை என்கிற குணம் இன்றியமையாததாக ஆகிறது. யாரை காக்க வேண்டுமோ அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து தான் வருந்தினால் தானே முயற்சி எடுப்பாள். அப்ப கிருபை என்கிறது தேவைப்படுகிறது. சரி, இவளிடத்தில் கிருபை உள்ளது, நமக்கு ஏதாவது செய்யணும் என்று ஆசை. பிராட்டியே முக்தி கொடுத்து விடுவாளானால் அவளால் கொடுக்க முடியாது. முக்தி கொடுப்பவர் பகவான் ஒருவன்தான். இவள் சிபாரிசு செய்யலாம். புருஷகாரம் என்றால் நம் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் சிபாரிசு. நான் நேரே பகவானிடத்தில் சென்றால் அவள் தண்டனை கொடுத்து விடுவார். அதனால் என்ன செய்கிறேன்? பிராட்டியிடம் சென்று நீர் கொஞ்சம் பகவானிடம் பேசி என்னை மன்னிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிராட்டி சென்று பகவானிடம் பேசி அவன் மனதை மாற்றி என்னை ஏற்க வைக்கிறாள். ஒரு வீட்டிலேயே ஒரு குழந்தை தவறு செய்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வீட்டுக்கு வரும். வந்தால் நடுவிலே அரங்கத்திலே தகப்பனார் ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து தான் செய்தித்தாளை படித்து கொண்டிருப்பார். நேர அவர் காலில் போய் விழுந்தால் அவர் கண்டிப்பாக தண்டித்து விடுவார். இவன் குற்றம் செய்துவிட்டு வந்தான், அவனுக்கு தண்டனை நிச்சயம். அதனால் அவரிடத்தில் மேலே செல்லாமல் பின்வாசல் வழியாக அடுப்படியில் இருக்கும் தாயிடம் சென்று, அம்மா தவறு செய்து விட்டேன், நான் செய்திருக்க கூடாது, செய்தது தவறு என்று புரிந்து கொண்டேன், இனி அதை செய்ததற்கு வருந்துகிறேன், ஆனால் நேரே அவரிடம் செல்வதற்கு பயமாக உள்ளது, நீதான் தந்தையிடம் பேசி என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். தாய் சென்று அந்த பர்த்தாவிடம் பேசி பேசி நம் குழந்தையை நாம் மன்னிக்காமல் யார் மன்னிப்பார்கள்? அப்ப சட்ட புத்தகம் பகவானுடனே கேட்பர். வேதம்னு ஒரு சட்ட புத்தகம் வச்சிருக்கேனே, இந்தெந்த தப்பு பண்ணா இந்தெந்த தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்கேன், நீரானால் எத்தனை தவறு செய்தாலும் மன்னித்து விட வேண்டும்னு தாயார் சொல்கிறீர். அப்ப எதை செய்வது? தண்டிக்க வேண்டுமா அல்லது மன்னிக்க வேண்டுமானால் அழகான ஒரு வழியை சொல்கிறாள் தாயார். ஒன்று, யாரெல்லாம் உம்முடைய திருவடியில் வந்து விழுகிறார்களோ, தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டு சரணம் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய கருணையை காட்டி மன்னித்து விட வேண்டும். யாரெல்லாம் திருவடியில் வந்து விழவில்லையோ, நான் இன்னும் சரியான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சட்ட புத்தகத்தின்படி தண்டனையை கொடுத்து விடலாம். அப்ப சட்ட புத்தகமும் வீணாக செல்லவில்லை, உம்முடைய கருணையும் வீணாகவில்லை. எல்லாருக்குமே சட்டத்தின்படி தண்டனை என்றால் பகவானுக்கு கருணைன்னு ஒரு குணம் எதுக்கு? வேண்டவே வேண்டாமே. ஆகையால் அதற்கும் யாரோ ஒரு ஆள் வேண்டும்.
அனைவரிடத்திலும் கருணையை காட்டிவிட்டால் சட்ட புத்தகம் வீணாக போய்விடும். அப்ப அதையும் யாரிடமாவது காட்ட வேண்டும். யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு கருணை, யாரெல்லாம் கேட்காமல் தன் இச்சைப்படி செல்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை. அழகா பிரித்து கொள்ளலாமேன்னு தாயார் எடுத்து சொல்கிறார். இப்படி பேசி பேசி அவருடைய மனதை மாற்றி அதற்கு மேலே தாயார் என்ன செய்வாள்? அவள் சென்று தந்தையிடம் பேசினாள். அவர் இன்னும் ஒத்துண்டிருக்க கூட மாட்டார். தான் பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த பிள்ளை வாசல் வழியா வந்து ஓரமா நிற்பான். நிற்பதை பார்த்து, அப்பா மன்னித்து விட்டார், நீ வந்து காலில் விழு என்று சொல்லிவிட்டால் பிள்ளையும் வந்து காலில் விழுந்தால் தகப்பனார் என்ன செய்வார்? மன்னித்து தான் தீர வேண்டும். அதே போலத்தான் பிராட்டி செய்கிறார். உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய பிதேவத்வத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதிச்ச கதாச்சித் கலுஷதீஹி. ஒரு தந்தை எப்படி நடந்து கொள்வாரோ அதை போல்தான் பகவானும் நடக்கிறார். அதிகமாக பாபங்களை செய்துவிட்டு ஒருவன் அவர் காலில் விழுந்தால் கூட சில சமயங்களில் கோபத்தாலே அவனுக்கு தண்டனையை கொடுத்து விடுகிறார். அப்ப தாயார் என்ன பண்ணுகிறார் என்றால், உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய கிமே தத்து கைக ஜகதி நிர்தோஷா. உலகத்தில் தவறு செய்யாதவர்கள்னு யாருமே கிடையாது, நாம் தான் மன்னிக்க வேண்டும். அனைவருக்கும் தண்டனையே கொடுத்தால் அப்ப கருணை எதற்கு? தாய் தந்தை என்கிற பட்டம் எதற்கு? அதற்கு யாராகனாலும் இருக்கலாமே. சட்ட அதிகாரியா இருந்தா கூட தண்டனை கொடுத்துட்டு போயிடுவா. தாயும் தந்தையும் மன்னிப்பதற்காகத்தானே உள்ளோம். ஆகையால் இவனை மன்னித்து ஏற்க வேண்டும் என்று பேசி பேசி பிராட்டி பகவானின் மனதை மாற்றி நம்மை ஏற்க வைக்கிறாள். அப்ப புருஷகாரம் என்றால் சிபாரிசு. பகவான் எனக்கு முக்தி கொடுப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பிரார்த்திக்கலாம். முக்தி என்று உயர்ந்த புருஷார்த்தமாக கொண்டுள்ளோம். அப்ப நான் பகவானை சரணம் என்று பற்றும் போது அவர் என்னை தண்டிக்காமல் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு சிபாரிசாக பிராட்டியை நாங்கள் பற்றுகிறோம். சிபாரிசுன்னு இருக்கோ இல்லையோ, அந்த சொல்லுக்கே ஸ்ரீ பார்ஸ்வம் அப்படின்னு மூலம் இருக்கலாம். ஸ்ரீ என்றால் பெரிய பிராட்டியார், பார்ஸ்வம் என்றால் அவளுடைய அருகாமை. அப்ப பகவானை நாம் பணியும் போது அவருக்கு அருகில் இருந்து கொண்டு அவருக்கு மனதை மாற்றும்படி பேசி பேசி தான் நம் காரியத்தை செய்கிறாளே. இப்ப ஸ்ரீ பார்ஸ்வம், அருகில் இருக்கும் பிராட்டி செய்யும் காரியத்துக்குத்தான் சிபாரிசு என்று பெயர். அப்படி நாம் அவளை பற்றும் போது அவளுக்கு நம்மிடத்தில் கருணை வேண்டும். அதனால் கிருபை என்பது முதல் தேவை. இரண்டாவது, பிராட்டியாக முக்தி கொடுக்க முடியாது, பகவான் தான் முக்தி கொடுக்க முடியும். பிராட்டி நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்க மட்டும்தான் முடியும். அதனாலே எப்ப அவளே முக்தி கொடுக்க முடியாதோ பகவானிடத்தில் சென்று தான் பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு பிராட்டி ஸ்வதந்திரைன்னு வச்சுக்கோங்க. அவள் யாருக்குமே அடிபணிந்தவளே கிடையாது. அவள் தன்னோடு சுதந்திரத்தோடு இருக்குமவள் என்றால் அவள் பெருமானிடம் சென்று பேசவே மாட்டாளே. நம்மிடத்தில் கருணை எத்தனையோ இருக்கலாம். இப்போ 2 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 நாட்டுக்கு 2 தலைவர்கள் இருக்க போறா. ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் சுதந்திரத்தன்மை உண்டு. இவரும் அவருக்கு அடிபணிந்தவர் அல்ல, அவரும் இவருக்கு அடிபணிந்தவர் அல்ல. அப்ப ஒரு நாட்டு பிரஜைக்கு ஒரு கஷ்டம்னால் அந்த நாட்டு தலைவர் எவ்வளவு நாள் கருணைப்படலாம். ஆனால் அதற்காக இன்னொரு தலைவரிடத்தில் போய் தான் அடிபணிந்து கேட்க வேண்டும்னு தேவையில்லையே. அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவர் காலில் விழுந்து பிரார்த்திக்கணும் என்று தேவையில்லை. ஆனால் இவள் பிராட்டி பிரார்த்திக்க வேண்டும் என்றால் அப்ப பகவானுக்கு அடிபணிந்தவளாக இருக்க வேண்டும். எனக்கு கருணை இருக்கு, ஆகையால் இவனுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை, ஆனால் செய்வதற்கான சக்தி என்னிடத்தில் கிடையாது, அது வேறொருத்தட்ட தான் இருக்குன்னால் நான் அவரிடத்தில் சென்று பிரார்த்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப நான் அவருக்கு அடிபணிந்தவனாக இருந்தால்தான் எனக்கு யாருக்கு நல்லது பண்ணணுமோ அவருக்கு காரியம் நடக்கும். அதே போலத்தான் ஜீவாத்மாவுக்கு முக்தி அளிப்பது நேரே பிராட்டி கிடையாது, பகவான் தான் கொடுக்க வேண்டும். அந்த பகவானிடத்தில் தான் பிரார்த்திப்பதற்கு ஒரு முக்கியமான தன்மை. அவர் சுவாமி, நான் அவருக்கு மனைவி, நான் அவருக்கு தொண்டன் என்கிற எண்ணம் வேண்டும். அது 2வது பாரதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. 3வது அனன்யார்ஹத்துவம். நம்மிடத்தில் கருணை இருக்கலாம், பிராட்டி பகவானிடத்தில் சென்று நமக்காக பேசவும் பேசலாம். இது 2ம் நடந்தாலும் பகவானுக்கு ஒரு எண்ணம் வரணும். இவள் இவ்வளவு பேசுகிறாளே, இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று இவ்வளவு தூரம் பேசுகிறாளே, ஒருவேளை தனக்கு ஏதாவது மேன்மை வருமோ, இதனால தன்னுடைய நன்மைக்காக சுய லாபத்துக்காக பேசுகிறாளோ என்று பார்த்தால் பிராட்டி அனன்யார்கை. பகவானுடைய மேன்மையை தவிர தன்னுடைய மேன்மைன்னு ஒன்று பிராட்டிக்கு தெரியவே தெரியாது. அனன்யார்கத்துவம் என்றால் பகவானுடைய பெருமைக்காகவே இருப்பது. எனக்குன்னு ஒரு பெருமையை தேடிக்கொள்ளாமல், மேன்மையை தேடிக்கொள்ளாமல் அவருக்காகவே இருக்காளோ இல்லையோ. அப்போ அவ என்ன பேசினாலும்
அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும்னு பகவான் நம்பணும். இந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிராட்டி சொல்லும்போது அவளை சந்தேகப்படாமல் தனக்கு புரியறதோ புரியலையோ, மனைவி சொன்னால் தன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுவாள்னு கணவன் நம்பினால்தானே செய்வார். அதற்காக அனன்யார்கத்துவம், தன்னுடைய சுயநலத்துக்காக சொல்ல மாட்டாள். அவள் சொல்லுவதால் எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று பகவான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த 3 தன்மைகள் நம்மிடத்தில் கருணை காட்ட வேண்டும், நம் துக்கத்தை போக்கணும் என்கிற எண்ணம் வருவதற்காக. அந்த துக்கத்தை தானே போக்க முடியாது என்றபடியால் பகவானிடம் சென்று பிரார்த்திப்பதற்காக பாரதந்திரியம் இருக்க வேண்டும், அவனுக்குத்தான் அடிபணிந்தவளாக இருக்க வேண்டும். 3வது, தான் சொல்வதை பகவான் ஏற்றுக்கொள்வதற்கு தான் எதை சொன்னாலும் அவருடைய நன்மைக்காகத்தான் சொல்லுவாள் என்று பகவான் நம்ப வேண்டும். அதற்காக அனன்யார்கத்துவம் என்கிற தன்மை வேண்டும். இப்போ கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்கத்துவம். முதலில் துக்கத்தை போக்க வேண்டும் என்கிற ஆசை. 2வது பகவானுக்கு அடிபணிந்திருப்பது. 3வது பகவானுடைய ஏற்றத்துக்காகத்தான் நான், தனியாக எனக்கென்று ஒரு பலன் கிடையாது, நான் அவருக்காகவே இருக்கிறேன் என்கிறது 3வது. இதுதான் புருஷகாரமாக இருக்கும் பிராட்டிக்கு தேவையான 3 குணங்கள். இந்த 3 குணங்களையும் சீதை ராமாயணத்தில் 3 பிரிவுகளிலே காண்பித்தார். 3 முறை பகவானை விட்டு சீதை பிரிந்தாள். முதல் முறை அசோக வனத்துக்கு சென்ற போது, 2வது முறை தான் கர்ப்பிணியாக இருக்கும்போது வால்மீகி ஆசிரமத்துக்கு காட்டுக்கு சென்ற போது, 3வது முறை தான் ராமனை தவிர வேறு யாரையும் நினைத்ததில்லை என்று சபதம் எடுத்து பூமி பிராட்டியை பிரார்த்தித்து மறுபடியும் பூமிக்குள்ளேயே சென்ற போது. இப்போ 3 முறை பிரிந்தாள். அசோகவனத்தின் போது பிரிந்தது ஒரு 10 மாதம். அதற்கு மேலே தான் கர்ப்பிணியாக பிரிந்த போது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். லவகுஷர்கள் பிறப்பதற்கு முன்னால் பிரிந்தாள். லவகுஷர்கள் வளர்ந்து ராமாயணத்தை பாடும்போது தானே மறுபடியும் சீதை வந்து சேர்ந்தாள். அப்போ அது சில வருடங்கள், 15-20 வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே தான் நிரந்தரமாக பூமிக்கு சென்ற போது நிரந்தரமாக பிரிந்து விட்டாள். இந்த 3 பிரிவுகளிலும் சீதை காட்டிய குணங்கள் என்னவென்றால் கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்கத்துவம். தான் புருஷகார பூத்தை, தான் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாள் என்பதற்கு சாட்சியாக நிரூபணமாக 3 இடங்களில் 3 பிரிவுகளில் 3 குணங்களை காட்டினாள். முதல் பிரிவு எதற்கு? இந்த அசோகவனத்துக்கு சென்றது என்பது சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக. ராவணன் வலுக்கட்டாயமாக சீதையை அழைத்து செல்லவில்லை. அவனுக்கு அந்த சக்தியும் கிடையாது. அப்படி யாராவது சொன்னால் பிராட்டியினுடைய பெருமை அறியாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நொடியிலே ராவணனை பஸ்மமாக எரித்து விட முடியும் பிராட்டியாலே. ஆனால் தான் சென்றாள் என்றால் வலியச் சிறை புகுந்தாள். அவனாலே வலுக்கட்டாயமாக சிறை பிடிக்கப்படவில்லை. தான் ஆசைப்பட்டு வலியச் சிறை புகுந்தாள் சீதை. எதற்காக? ராவணன் தேவர்களுடைய மனைவிகள் பலரை அங்கு சிறைப்பிடித்து வைத்திருந்தான். இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் தான் வென்றிருந்தானே. அதனால் அவர்களிடத்தில் இருந்த பெண்கள் மனைவிகள் அனைவரையும் சிறைப்பிடித்து தேவஸ்திரீகளை தன்னுடைய ராஜ்யத்திலே சிறையில் வைத்திருந்தான். சுரஸ்திரீ துக்க சாந்தையே. சுரர்கள் என்றால் தேவர்கள். அந்த தேவஸ்திரீகளுடைய துக்கத்தை போக்குவதற்காக சுந்தரி ரகுநாதஸ்ய, ரகுநாதனான பகவானுடைய மனைவியான சுந்தரி அழகியவளான சீதை தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாச. அதற்காக 10 மாதங்கள் தான் சென்று அசோகவனத்திலே வாழ்ந்தாள். அப்ப முதலில் பிரிந்தது தன்னுடைய கருணையாலே. அந்த தேவஸ்திரீகள் படும் பாட்டை பார்த்து தான் தாங்க முடியாமல் அவர்கள் கஷ்டத்தை போக்க வேண்டுமென்றால் ராவணன் கொல்லப்பட வேண்டும். அதற்கு நான் சிறை புகுந்து என்னை காப்பதற்காக ராமன் வந்து ராவணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கருணையாலே பிரிந்து சென்றார். மற்றொரு இடத்திலும் கருணையை காட்டினாள். அது என்ன என்று மேலே சுந்தரகாண்டத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். தேவஸ்திரீகளிடம் கருணை காட்டியது கூட ஒரு தாழ்ந்த நிலை. அதற்கு மேலும் கருணையை காட்டினாள் சீதை. என்ன என்று சமயம் வரும்போது பார்க்கலாம். 2வது பிரிவு தான் காட்டுக்கு கர்ப்பிணியாக சென்றது. ராமன் நீ காட்டில் இருந்து வா. சீதை ஆசைப்பட்டாள். கர்ப்பம் தரித்தவுடன் ராமன் சீதையிடம் கேட்டார், உனக்கு என்ன ஆசை, நான் நிறைவேற்றுகிறேன் என்று. ஏன்னா 10,000 வருஷம் எடுத்து ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமாகி 10,000 ஆண்டுகள் கழித்துதான் சீதை கர்ப்பிணியாகவே ஆனாள். ஆனால் ராமனுக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் அப்பாவை மாதிரி 60,000 இல்லை,
எனக்கு 10,000லையான குழந்தை பிறந்ததேன்னு சந்தோஷம். கர்ப்பிணியாக இருக்கும்போது நாம் முன்னால் வனவாசத்தின் போது ரிஷிகளோடு சேர்ந்து காட்டில் இருந்தோமே, அதை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காட்டுச் சூழலிலே ரிஷிகளோடு சேர்ந்து நான் வாழ ஆசைப்படுகிறேன்னு சொன்னார். சரி என்று ராமனும் அனுப்பி வைத்தார். அப்போது பிரிந்தது 2வது பிரிவு. அப்போது பாரதந்திரியம். ராமன் காட்டுக்கு போ என்று சொன்னால் போனாலோ இல்லையோ, சீதை ஆசைப்பட்டது உண்மை. ஆனால் லோகத்தின் அபவாதம், லோகத்தில் பேச்சும் இருந்தபடியால், தவறாக பேச்சு இருந்தபடியால் அனுப்பிய சீதையை பகவான் திரும்ப பெறவில்லை, நிரந்தரமாக அனுப்பிவிட்டார். அந்த இடத்தில் காட்டியது பாரதந்திரியம். பகவான் நாட்டில் இருன்னு சொன்னால் சீதை நாட்டில் இருந்தாள், காட்டுக்கு போன்னு சொன்னால் காட்டுக்கு போனாள். அப்ப அவனுக்கு அதீனப்பட்டவள் நான், அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நடப்பவள் நான் காட்டினாளே. இதுதான் புருஷகாரமாக இருப்பவளுக்கு 2வது குணம், பாரதந்திரியம் என்பது வேண்டும். 3வது, கடைசியாக பூமிக்குள்ளேயே சென்ற போது நான் ராமனை தவிர ஒருவரையும் மனதாலும் நினைத்ததில்லை என்று சபதம் செய்து போனாளா. அனன்யார்கத்துவம், நான் மற்ற யாருக்காகவும் அல்ல, எனக்காகவும் அல்ல, ராமனுக்காக மட்டுமே இருப்பவள்னு காண்பித்தாள். அப்ப 3 பிரிவுகளாலே கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்கத்துவம் என்கிற 3 குணங்களை காட்டி, இந்த 3 குணங்களாலே தான் புருஷகார பூத்தை என்று நிலைநாட்டினாள் சீதை. இதை போல ராமனுக்கு ஏதாவது இருக்கான்னு, இன்னென்ன சமயத்தில் இன்னென்ன குணம் காட்டினார், தான் சர்வலோக ரக்ஷகன் பண்ணார். காகாசுரனை ரட்சித்தார், விபீஷணனை ரட்சித்தார். ஆனால் அவர்களை ரட்சித்ததை விட சீதை செய்தது பன்மடங்கு பெருத்தது. மேலே ஒரு விஷயம் சொல்றேன், கருணையின் விஷயம், அதை பார்க்கும்போது என்ன என்று பார்க்கலாம். அப்ப இந்த ராமாயணம் முழுவதுமே சீதாயா சரிதம் மகது, சீதையினுடைய பெருமை சொல்வதற்காகத்தான் வந்த. மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் உள்ள ஒரு வாசி. மகாபாரதம் கண்ணனை பற்றி பாடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் யார் யாரோ பூசல் பட்டியல், யாருக்கும் பகை, என்னென்ன சண்டை நடந்தது, அதில் யார் மரணம் அடைந்தார்கள், யார் எந்த வம்சத்தில் தோன்றினார்கள், இதுதான் மகாபாரதத்தில் அதிகமாக இருக்குமே தவிர கிருஷ்ண சரித்திரம் குறைவானது. அப்ப கண்ணனை பற்றி பேசுவதற்காக தொடங்கி வேற எதையோ பேசிவிட்டார்கள். ஆனால் ராமாயணத்தில் ராமனை பற்றி பேசுவதற்காக தொடங்கினார், ராமனை பற்றி தான் முழுவதும் பேசினார். அப்படி ஒருவேளை வேறொருவரை பற்றி பேசியிருந்தாலும் அது ராமனை விட தாழ்ந்தவர்களான உலகத்தினரை பற்றி அல்ல, ராமனை விட உயர்ந்தவளான சீதையின் வைபவத்தை வால்மீகி சொன்னாரே தவிர வேறு யாரை பற்றியும் ராமாயணத்தில் பேசியதில்லை. அந்த சீதா வைபவம்தான் நாம் இன்று பார்க்க வேண்டியது. சுந்தரகாண்டம் 2 பேருடைய வைபவம். ஒன்று சுந்தரியான சீதா, சுந்தரே சுந்தரோ ராமஹா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே கிம்ன சுந்தரம். சுந்தரகாண்டத்தில் எல்லா அம்சங்களுமே அழகானவை. ராமன் அழகானவர், காவ்யம், இந்த சர்க்கங்கள் இருக்கக்கூடிய வால்மீகியின் ஸ்லோகங்களே மிகவும் இனிமையானவை. சீதை அழகானவள், சுந்தரி. அந்த ஹனுமானும் சுந்தரரானவர், கதையும் சுந்தரமானது. எதுதான் இந்த சுந்தரகாண்டத்தில் சுந்தரம் இல்லை? சுந்தரே கிம் ந சுந்தரம், அழகானது இல்லாதது ஒன்று சுந்தரகாண்டத்தில் இல்லை. அப்ப ஹனுமானுடைய பிரபாவம், சீதையினுடைய பிரபாவம், இது 2ம் தான் சொல்ல வந்தது சுந்தரகாண்டம். அதிலும் முக்கியமாக நாம் இன்று அனுபவிக்க வேண்டியது அங்குலீய பிரதானம். ராமனுடைய நாம அங்கிதமான மோதிரத்தை ஹனுமான் தான் ராமதூதன், ராமதாசன் என்பதற்கு சாட்சியாக பிரமாணமாக சீதையினிடத்தில் தான் கொடுத்தார். அந்த சரித்திரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக கீழிருந்து தொடங்கி சில சரித்திரங்களை பார்த்து மேலே ஹனுமான் எப்படி சென்று சீதையை தேடினார், கண்டார், அவளோடு என்ன பேசி தானே அறிமுகம் செய்து கொண்டார் என்று பார்க்கலாம். கடைசியாக நாம் பார்த்தது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். பிரசன்னேன சுகந்தினா அபிஷேச்ச சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேல சஹசிராட்சம் வசவோ வாசவம்யதா. தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் செய்தார்களோ அதே போல வானரர்கள் அனைவரும் சேர்ந்து சுக்ரீவனை ராஜாவாகவும் அங்கதனை யுவராஜாவாகவும் இளவரசனாகவும் கட்டம் கட்டி வைத்தார்கள். இது முடிந்தவுடன் சுக்ரீவன் தான் இழந்த நாட்டையும் பெற்றுவிட்டான், தான் இழந்த மனைவியையும் பெற்றுவிட்டான். அவனுக்கு ஆனந்தம், ராஜ்ய போகங்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்கினான். அப்போது ராமனுடைய காரியத்தை பூர்த்தி பண்ணணுமே.
இவர்கள் நட்பு கொள்ளும் போது நான் வாலியை கொன்று உன் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து விடுகிறேன், நீ எனக்கு சீதையை தேடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதானே பேச்சு. அப்ப சீதையை தேடவில்லையானால் சுக்ரீவன் பட்டாபிஷேகம் முடிந்த உடனே வருஷா காலம் 4 மாதங்கள் மழைக்காலம் தொடங்கிவிட்டது. அதனால் அப்போது தேடிச் செல்ல முடியாது என்பதால் அந்த இடத்திலேயே 4 மாதம் தங்கிவிட்டு அதற்கு பின்னால் தொடங்கலாம் தேடலை என்று இருந்தார்கள். ராமனும் சரி என்று பிரஸ்ரவணகிரி ஒரு மலை, பிரஸ்ரவணம் என்று ஒரு மலை, அந்த மலைக்குள்ளே சென்று ஒரு குகையிலே லக்ஷ்மணனோடு இருந்தான். அபிஷிக்தேது சுக்ரீவே பிரவிஷ்டே வானரே குஹாம் ஆஜகாம சஹப்ராத்ரா ராம பிரஸ்ரவணம் கிரிம். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயித்து அந்த குரங்குகள் அனைவரும் தங்கள் குகைக்குழுக்குள்ளே கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்குள்ளே சென்றார்கள். வெளியே நடமாட முடியாது, நல்ல மழை. அப்ப நல்ல மழை பெய்யும் போல் இருக்கு. அப்படி ஆகையால் 4 மாதங்கள் வெளியே நடக்க முடியாது என்பதால் அவர்களும் குகைக்கு சென்றார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் இந்த பக்கம் பிரஸ்ரவணகிரிக்கு வந்தார்கள். மிக அழகான ஒரு குகை, அங்கு இல்லாத வளங்களே கிடையாது, நீர்வளம் உள்ளது, அழகான செடிகள், எத்தனையோ பறவைகள் வந்து செல்கின்றன. ஆனால் என்ன அழகு இருந்தாலும் ராமனுடைய மனது அது எதிலும் லயிக்கவே இல்லை. சுசுகம் ஹி பகுத்ரவ்யே தஸ்மின் தரணீதரே வசதஸ்தஸ்ய ராமஸ்ய ரதிஹி அல்பாபி நாபவது. சீதையே நினைத்து கொண்டு தூங்க முடியாமல் உண்ண முடியாமல் ராமன் தான் வியசனப்பட்டானே தவிர அங்கு இருந்து எந்த அனுபவங்களையும் அவராலே உண்மையாக சிறிது கூட அனுபவிக்கவில்லை. அப்போதுதான் லக்ஷ்மணன் அவருக்கு ஒரு பலம் கொடுப்பதற்கு 4 வார்த்தைகளை சொன்னார். ராமா, நாம் எங்கு இருக்கிறாள் சீதை என்று அறிந்து கொண்டோம். ஜட்டாயு சொல்லிவிட்டார் ராவணன் தான் அழைத்து சென்றார் என்று. அவரை நாம் தோற்படிப்பதற்கு வழி சுக்ரீவனோடு தோழமை கொள்ள வேண்டும்னு கபந்தன் சொன்னார். சுக்ரீவனையும் கண்டுபிடித்து ராவணனையும் வாலியையும் முடித்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து விட்டோம். ஆகையால் முன்னேறி கொண்டுதானே உள்ளோம். இனியும் நீ வியசனப்படாதே, துக்கப்படாதே, உனக்கு தகுந்த நல்ல உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். ஒரு க்ஷத்திரியன் உற்சாகம் இல்லாமல் இருந்தால் தன்னை விட பலம் குறைந்த ஒருவன் கூட அவனை வென்று விடலாம். அதுவே உற்சாகத்தோடு இருந்தால் எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் ஜெயித்து விடலாம். ஆகையால் ராவணனோடு போர் புரிவதற்கு நீ இப்படி இருக்கக்கூடாது. நல்ல உள்ளத்தோடு ஆனந்தமாக இரு. வருஷா காலம் முடிந்தவுடன் சுக்ரீவன் கண்டிப்பாக நமக்காக வேலை செய்வார். மிக வேகமாக கண்டுபிடிக்கலாம் சீதையை என்று லக்ஷ்மணன் சொல்ல ராமனும் சரி என்று மனதை தேற்றிக்கொண்டார். இந்த வருஷ ருத்து முடிந்து அடுத்த ருத்து வந்தவுடன் சுக்ரீவன் வேலையை செய்வான் என்று இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த பக்கத்தில் கிஷ்கிந்தை புது ராஜ்யம் மறுபடியும் கிடைத்துள்ளது. இழந்த மனைவியை மறுபடியும் பெற்றுள்ளான். ஆனந்தமாக ராஜ்யத்தில் உள்ள களிப்புகளில் ஈடுபட்டான் சுக்ரீவன். ராமனையே மறந்து விட்டான். ராமகாரியம் செய்ய வேண்டும் என்பதையே மறந்து விட்டான். ஏதோ குடிப்பவைகளையெல்லாம் குடித்து நாட்டியம் சங்கீதம் முதலானவற்றை அனுபவித்து கொண்டு மனைவிமார்களோடு தான் ஆனந்தமாக இருந்தார். வருஷா காலமும் முடிந்தது. அதற்கு பின்னாலும் சில நாட்கள் ஆயின. அப்போதுதான் ஹனுமான் சுக்ரீவனிடத்தில் வந்து, சுக்ரீவா, நட்பு கொண்ட போது நீயும் அவருக்கு உதவுகிறேன் என்று சொல்லி இருக்கிறாய். இப்படி அவரை புறக்கணிக்க கூடாது. ததிதம் மித்திர காரியம் நகா காலாதீதம் அறிந்தம. கால அதீதம், காலத்தை கடந்து விட்டது. நாம் செய்திருக்க வேண்டிய உதவி, மித்திரனுக்கு செய்ய வேண்டிய காரியமானது காலத்தை தாண்டிவிட்டது. கிரியதாம் ராகவ செய்தது வைதேஹ்யா பரிமார்கணம். ராமனுக்காக உடனடியாக நீ சீதையை தேடத் தொடங்க வேண்டும் என்று ஹனுமான் தான் புத்திமதி கூறினார். சுக்ரீவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. தாரையும் தனக்கு மனைவியாக்கி கொண்டான். தன்னுடைய மனைவியான ருமாவும் இருந்தாள். அவர்களோடு ஆனந்தமாக இருந்தான். சரி, ஹனுமான் சொல்கிறாரே என்று நீலன் என்று ஒரு குரங்கு, அந்த நீலனை அழைத்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய குரங்கு வீரர்களையெல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்று தான் ஒரு ஆதேசத்தை கொடுத்தான். சந்திதேச அதி புத்திமான் நீலம் நித்திய கிருதோத்யதம் திக்ஷு சர்வாசு சர்வேஷாம் சைன்யானாம் உபசங்கிரகே. எந்தெந்த ஊரில் வானர வீரர்கள் உள்ளார்களோ அனைவரும் கிஷ்கிந்தையில் வந்து சேர வேண்டும் என்று ஆணையிட்டான். ஆனால் ஆணையிடணுங்கிறதுக்காக இட்ட, அதற்கு மேலே அதை எப்படி செய்திருக்க வேண்டுமோ, ராமன் எவ்வளவு துவரித்து வாலியை கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டத்தை கட்டினாரோ அந்த நன்றியோடு சுக்ரீவன் நடக்கவில்லை. மெதுவாக காரியங்கள் சென்றன. ராமன் பொறுத்து பொறுத்து பார்த்தார். ராமனுக்கே கோபம் வந்தது. லக்ஷ்மணனிடத்திலே, லக்ஷ்மணா, நீ ஒரு முறை கிஷ்கிந்தைக்கு சென்று சுக்ரீவனிடத்தில் ஒரு ஞாபகப்படுத்தி விட்டு வா. என்ன ஞாபகப்படுத்தினால், இவர் திரும்பினர்.
திரும்பி லக்ஷ்மணான்னு கூப்பிட்ட உடனே கொன்னுடட்டுமான்னு கேட்டாராம் அவர். இவர் என்ன சொல்ல போறாருன்னு லக்ஷ்மணனுக்கு தெரியும். சுக்ரீவனிடத்தில் அதிருப்தி ராமனுக்குன்னு தெரியும். லக்ஷ்மணனை திரும்பி பார்த்தவுடன் கொன்று விடவான்னு கேட்டாரா லக்ஷ்மணன். கொல்றதுக்காகவா கஷ்டப்பட்டு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சோம்? அதெல்லாம் வேண்டாம். மா வாலிபத மன்வகாக கிருபாம் ந குருதே ராஜா சுக்ரீவோ மயி லக்ஷ்மண அநாதா கிருஷ்டராஜ்யோகம் ராவணேனச்ச தரிசிதா. நான் ராஜ்யத்தையும் இழந்து விட்டேன், மனைவியையும் இழந்து விட்டேன், ராவணனாலே நான் துன்பப்படுத்தப்பட்டுள்ளேன். அப்படிப்பட்ட எனக்கு சுக்ரீவன் கருணை காட்ட மறுக்கிறார். ராமனுக்கு சுக்ரீவன் கருணை காட்ட மறுக்கிறார் என்று தானே சொல்கிறார். அதற்கு வாலியனிடத்தில் சுக்ரீவனிடத்தில் என்ன செய்தி சொல்ல வேண்டும்னு ராமன் சொல்றார். நச சங்குச்சித பந்தாக ஏன வாலி ஹதோகதா சமயே திஷ்ட சுக்ரீவ மா வாலிபத மன்வகாக. லக்ஷ்மணா, வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், கொல்ல வேண்டாம், தண்டிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். சுக்ரீவா, ராமன் என்னும் வாலி சென்ற பாதையை மூடவில்லை, பாதை திறந்துதான் உள்ளது என்று சொல்லிவிட்டு வா போரும். மா வாலி பதம் அன்வகாக, வாலி சென்ற பாதையில் செல்லாதே சுக்ரீவா, தர்மத்தின் பாதையில் நட. நீ சமயம் செய்துள்ளாய். சமயம் என்றால் நேரம் என்று பொருள் கிடையாது. சமயம் என்றால் ரெண்டு பேர் நட்பு கொள்ளும் போது சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்களோ இல்லையோ, நான் இதை செய்கிறேன், நீ இதை செய்ய வேண்டும்னு, அந்த சமயபந்தத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நச சங்குச்சித பந்தாக ஏன வாலி ஹதோகதா. வாலி தென்னாலே கொல்லப்பட்டு எந்த மார்க்கத்தில் சென்றாரோ அந்த மார்க்கம் இன்னும் மூடப்படவில்லை, அதில் நீயும் அவன் பின்னால் சென்று விடாதே என்று சொல்லிவிட்டு வா. தண்டிக்க வேண்டாம். சாமம், தானம், பேதம், தண்டம்னு 4 சொல்லுவாள் இல்லையோ, அதில் சாம மார்க்கத்தாலே செய்ய வேண்டும். சாமோபகிதயா வாச்சா ருக்ஷாணி பரிவர்ஜயன்னு வக்துமர்ஹசி சுக்ரீவம் வியதீதம் காலபர்யே என்று தெரிவித்தார். சாமதாத்தர் பேதத்தாலே அவர்களுக்குள் சண்டையை மூட்டியோ தண்டனை கொடுத்தோ இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். உபதேசத்தாலே சுக்ரீவா காலமாகிவிட்டது, காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டுவான்னு ராமன் சொல்லிவிட்டார். உடனே லக்ஷ்மணன் அங்கிருந்து புறப்பட்டார். கோபத்தோடு கிஷ்கிந்தைக்குள் புகுந்தார். அவரை பார்த்தவுடன் மிருத்யு தேவதையே நேர வந்தா போல இருந்தது அந்த குரங்குகளுக்கு. அனைவரும் ஓடத் தொடங்கினார்கள். இவர் தன்னுடைய வில்லினுடைய ஒலியை எழுப்பிக் கொண்டு அதை கேட்ட வானர்களெல்லாம் ஓடிம்படிக்கு கிஷ்கிந்தைக்குள் புகுந்தார். நேரே வந்தார். அங்கதனைத்தான் முதலிலே கண்டார். அங்கதன் சிறுவன். பிள்ளாய் சென்று உன்னுடைய ராஜாவான சுக்ரீவனை வரச் சொல். ராமனிடத்தில் அவர் அநீதியோடு நடந்துள்ளார், அவருக்கு நான் சரியான பாடம் புகட்டுவதற்காக வந்துள்ளேன், உங்கள் ராஜாவை அழைத்து வா பிள்ளாய் என்று அங்கனிடம் சொல்ல அங்கதன் சென்றான். சுக்ரீவனிடம் கூறிவிட்டான். சுக்ரீவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. லக்ஷ்மணன் முன்னால் சென்று நின்னால் கண்டிப்பாக அம்பால் அடித்து கொன்று விடுவான்னு சுக்ரீவனுக்கு தெரியும். அப்படி கோபமே உருவெடுத்தவனாக லக்ஷ்மணன் நிற்கிறார். என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். இப்போது லக்ஷ்மணனுடைய கோபத்தை குறைக்க வேண்டுமென்றால் ஆண்கள் யார் சென்றாலும் காரியம் நடக்காது, ஒரு பெண்ணைத்தான் அனுப்ப வேண்டும். பெண்ணை பார்த்தால் லக்ஷ்மணன் கண்டிப்பாக கோபத்தை விட்டு விடுவான். யாரை அனுப்பலாம்னால் தாரையைத்தான் பிரார்த்தித்தார்கள். சுக்ரீவன் தாரையிடத்தில் சென்று, தாரையே நீதான் செல்ல வேண்டும், லக்ஷ்மணன் உன்னை பார்த்தவுடன் கண்டிப்பாக கோபத்தை விட்டு விடுவான், நீ சென்று அவனை சாந்தம் ஆக்கிவிட்டு உள்ளே அரண்மனைக்கு அழைத்து வா, நான் வந்து அவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சுக்ரீவன் சொல்ல சரி என்று தாரை புறப்பட்டாள். அவள் வந்தது எப்படி வந்தாள்னால், சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரலம்ப காஞ்சீகுண ஹேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்க யஷ்டிஹி. தான் இத்தனை நாள் என்னமோ மதுபானம் இதெல்லாம் பண்ணாளோ இல்லையோ, அந்த கோலத்தோடே தான் படுக்கையில் கிடந்த கோலம் மாறாமல் அப்படியே எழுந்து வந்தாளாம். சா பிரஸ்கலந்தி, அவளால் நேர நடக்க கூட முடியல, காலெல்லாம் தடுமாறுறது. மதவிஹ்வலாட்சி, தான் செய்த பானங்களாலே கண்ணெல்லாம் சிவந்து போய் மதத்தோடே தான் மோகத்தில் கிடக்கிறாள். பிரலம்ப காஞ்சீகுண ஹேமசூத்ரா, அவளுடைய ஆபரணங்கள்லாம் கலைந்துள்ளன. இடுப்பில் இருக்கும் அரைநான் தங்க அரைநான் கயிறு அவுந்துள்ளது. பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரலம்ப காஞ்சீகுண ஹேமசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம், எப்படி படுக்கையில் இருந்தாளோ அப்படியே எழுந்து வந்தாள். அப்படி ஜகாமதாரா நமிதாங்க யஷ்டிஹி, இப்படி ஒரு உருவம். லக்ஷ்மணன் கோபத்தோடு நிற்கும் போது இப்படி ஒரு பெண் முன்னாடி வந்து நின்னால் என்ன செய்வான்? உடனடியாக தலையை குனிந்து கொண்டான். லக்ஷ்மணன் பரஸ்திரீகள் ஒருவரையும் தான் கண்ணெடுத்து பார்த்தது கிடையாது. நேற்று பார்த்தோமே,
சீதையினுடைய ஆபரணங்களை ஒவ்வொன்றாக காட்டி, இது சீதையினுடைய சுட்டியா, இது சீதையினுடைய தோடா, இது சீதையினுடைய ஹாரமா என்று சுக்ரீவன் கேட்டான். லக்ஷ்மணனுக்கு எதுவுமே தெரியவில்லை. கடைசியாக காலில் அலையக்கூடிய அந்த சங்கில் நூபுரம்னு சொல்றாளே சிலம்பு, அந்த சிலம்பை காட்டி இது சீதையனுடையதான் கேட்டபோது, ஆம் சுக்ரீவா, இது என் மதனியுடையதுதான். நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரம் துவபிஜானாமி நித்தியம் பாதாவசேவனாது. அவளுடைய திருவடிகளில் தினமும் விழுந்து விழுந்து சேவித்திருக்கிறேன். அப்ப எழுந்திருக்கும் போது என் கண்ணாலே அவளுடைய திருவடியில் இருக்கும் நூபுரத்தை நான் தினமும் சேவித்துள்ளேன். அதற்கு மேல் அவள் எப்படி இருப்பாள், அங்கு என்ன அங்கங்கள் என்ன ஆபரணங்கள் அணிந்திருந்தாள் என்று எனக்கு தெரியாது. அப்படி சீதையை கூட லக்ஷ்மணன் கண்டதில்லை. இப்ப தாரை இந்த நிலைமையில் வந்து நின்னால் தலையை குனிந்து கொண்டான் லக்ஷ்மணன். எதுவும் பேசவில்லை. அவனுடைய கோபமெல்லாம் குறைந்து விட்டது. அவாங்முகோபூத் மனுஜேந்திர புத்திரா ஸ்திரீ சன்னிகர்ஷாத் நிவிருத்த கோபகா அவாங்முகா. தலையை குனிய வைத்தான் லக்ஷ்மணன். கோபமெல்லாம் அவனுக்கு சட்டென்று குறைந்து விட்டது. ஸ்திரீ வந்தபடியால் தன்னுடைய கோபத்தை எல்லாம் இழந்து லக்ஷ்மணன் நின்றான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். அதற்கு மேலே தாரை கேட்டாள், கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திர குருதே ந கஸ்தே ந சந்திஷ்டதி வாங்நிஷேதே நிர்தேசே. லக்ஷ்மணா, எதனால் கோபம், என்ன காரணத்தாலே நீ இப்படி கோபத்தோடு வந்துள்ளாய்னு கேட்டாள். நன்றாக தெரியும் தாங்கள் செய்த தவறுதான் கோபத்துக்கு மூலம்னு. ஆனால் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர்கள் தவறையெல்லாம் மன்னிக்க வேண்டுமே. கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திர, மனுஜர்கள் மக்களுக்குள்ளே உயர்ந்தவனாக இருந்த தசரதனுடைய பிள்ளையே எதற்காக கோபப்படுகிறாய்? உன்னுடைய தந்தையார் 60,000 ஆண்டுகள் ராஜ்யத்தை காட்டி ரட்சித்தார். அத்தனை ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை பேர் தவறு செய்திருப்பார்கள். அவர்களிடத்தில் தான் கோபத்தோட நடந்து கொண்டார். மன்னித்து மன்னித்து அனைவரையும் அரவணைத்து கொண்டுதானே ராஜாவாக இருந்தார். உனக்கு மட்டும் என்ன இப்படி கோபம்? அவர் பிள்ளையாக இருந்து கொண்டு நீ இப்படி கோபப்படலாமா? கிம் கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திர என்று தாரை கேட்டாள். அவன் கோபத்தை எல்லாம் இழந்தான். இது வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி பாடுவது. தாரையை சுக்ரீவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அதனால் தாரையும் சேர்ந்து சுக்ரீவனோடு அனுபவித்துக் கொண்டிருந்தாள். லக்ஷ்மணன் வந்தவுடன் அப்படியே எழுந்து வந்தாள். பார்த்த லக்ஷ்மணன் தன்னுடைய கோபத்தை விட்டான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஆனால் கம்பராமாயணத்தின்படி தாரையை சுக்ரீவன் மனைவியாக ஏற்கவில்லை. தாரை வாலியினுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் சுக்ரீவனால் வைக்கப்பட்டு ஒரு மந்திரியைப் போலே ஆலோசனை கொடுத்து கொண்டுதான் இருந்தாள் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் தெரிவிக்கிறார். ஆனால் அங்கும் தாரைதான் லக்ஷ்மணனுடைய கோபத்தை குறைத்தாள். ஆனால் அழகான வேறு ஒரு வழியிலே குறைத்தாள். கம்பர் தெரிவிக்கிறார், தாமரை வதனம் சாய்த்து தனு நெடுந்தரையில் ஊன்றி மாமியர் குழுவின் வந்தான் ஆம் என மைந்தன் நிற்ப. லக்ஷ்மணன் திடீரென்று ஒரு இடத்தில் புகுந்தார். பல ஸ்திரீகள் இருந்தார்கள். உடனடியாக தலையை கவிழ்த்து கொண்டார். தாமரை வதனம் சாய்த்து, தாமரை போன்று தன்னுடைய முகத்தை சாய்த்து கொண்டார். பெரிய தனுஷ் இருந்ததே, தனு நெடும் தரையில் ஊன்றி, மேலே கையில் யாரையாவது வந்தால் அவர்கள் மேலே அம்பு விடுவதற்கு தயாராக பிடித்திருந்த வில்லை தரையிலே ஊன்றி தலையை கவிழ்த்து கொண்டு நின்றான். எதே போலவென்றால் மாமியார்கள் இருக்கும் இடத்திலே புது மாப்பிள்ளை புகுந்தால் எப்படி வெட்கி தலை குனிவானோ அதை போல் லக்ஷ்மணன் தலை குனிந்து நின்றான்னு தெரிவிக்கிறார். மாமியர் குழுவின் வந்தான் என மைந்தன் நிற்ப. அப்படித்தான் வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டு நின்றான். அப்போது அந்த கூட்டத்திலிருந்து தாரை வந்தாள். அவள் பேசத் தொடங்கினாள். வெய்தின் நீவருதல் நோக்கி வெறுவரும் சுயனவீர செய்திதான் உணர்கிலாது திருவுளம் தெரித்து என்றாள். ஐய, நீ ஆழிவேந்தன் அடிகளை பிரிகிலாதாய் எய்தியது என்னை என்றாள். இசையினும் இனிய சொல்லாள். நன்னா ஒரு சங்கீதம் பாடுவது போல் பேசக்கூடியவளாம் தாரை. அந்த தாரை மெதுவாக பேசத் தொடங்கினாள். வெய்தின் நீ வருதல் நோக்கி, மிகுந்த கோபத்தோடு நீ வருவதை பார்த்து வானரர்கள் அனைவரும் பயப்படுகிறார்கள். நீ எந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறாய் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனாலே திருவுளம் தெரித்தி, உன்னுடைய உள்ளத்தில் என்ன உள்ளதுன்னு நீதானே சொல்ல வேண்டும். லக்ஷ்மணா சொல், நீ ராமனை விட்டு பிரியவே மாட்டாயே, இப்போது ராமனை விட்டு தனியாக வந்திருக்கிறாய், என்ன காரணம் என்று தாரை கேட்டாள். ஐய, நீ ஆழிவேந்தன் அடியினை பிரிகிலாதாய், ஆழிவேந்தனான ராமனுடைய திருவடிகளை விட்டு பிரியாமல் சென்றவன்,
இப்போது ராமனை விட்டுவிட்டு தனியாக வந்துள்ளாயே, என்ன ஆயிற்று, எதற்காக கிஷ்கிந்தைக்கு வந்தீர் என்று தாரை கேட்டாள். லக்ஷ்மணனுக்கு யார் பேசுகிறார் என்று தெரியாது. ஸ்திரீகள் பலர் நிற்க தாரையினுடைய குரல் கேட்டது. யார் பேசுகிறார்கள்னு பார்ப்பதற்காக தலையை நிமிர்த்தி பார்த்தார். ஆறுகொலோ உரை செய்தார் என்று அருள் சீத்தம் ஆக்க, அருள் வர சீத்தமாக்க, யார் பேசுகிறார்னு பார்ப்பதற்காக தலையை மெதுவாக நிமிர்த்தினார். அவருடைய கோபம் குறைந்தது, அருள் வந்தது. யாரோ ஒருத்தர் நீ ராமனுடைய பக்தனாயிற்றே, எதற்காக வந்தாய், உன்னுடைய திருவுள்ளத்தை சொல்ல வேண்டும்னு பேசின உடனே பெண்ணினுடைய குரலாகவும் இருந்தபடியால் கோபம் குறைந்தது, அருள் வந்தது. ஆறுகளோ உரை செய்தார் என்று அருள் வர சீத்தமாக்க, பல்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும். ஒரு நல்ல சந்திரன் உதித்தால் எப்படி வெளுப்பாக நல்ல காந்தியோடு தேஜஸோடு இருப்பாரோ அதை போன்ற தேஜஸை உடைய முகமாம் தாரைக்கு. அந்த தாரையை பார்த்தான். ஏர்குலாம் முகத்து வானை இறைமுகம் எடுத்து நோக்கி தன்குலாம் அவங்கள் வார்ப்பன் தாயரை நினைந்து நைந்தான். தாரையை கலையிலிருந்து பார்த்தானோ இல்லையோ, தாரை விதவை கோலத்தில் தானே இருந்தாள். அவள் சுக்ரீவனை கணவனாக ஏற்கவில்லை கம்பராமாயணத்தில். அப்ப விதவையனையோட கோலத்திலே அவள் முன்னால் நிற்பதை கண்டான். உடனடியாக தன்னுடைய தாயினுடைய நினைவு வந்துவிட்டது. தாயரை நினைந்து நைந்தான். அவளை பார்த்தவுடன் இதே கோலத்தில் தானே என்னுடைய 3 தாய்மார்களும் உள்ளார்கள் என்று ஞாபகம் வர உடனடியாக கோபமெல்லாம் குறைந்தது. தன்னுடைய தாயரை பார்த்து நயனங்கள் பனிப்ப நைந்தான்னு மறுபடியும் இன்னொரு பாட்டில் சொல்றார். நயனங்கள் கண்களில் இருந்து தாரதாரையாக நீர் பெருகத் தொடங்கியது. தாரையை பார்த்தவுடன் பெண் என்பதாலோ அல்லது அவள் இந்த நிலையில் வந்து நின்றதால் அவனுடைய கோபம் தணிந்ததுன்னு வால்மீகி சொன்னார். கம்பர் சொன்னது தன்னுடைய தாய்மார்களை அவள் ஞாபகப்படுத்தியதால் கோபமெல்லாம் நீங்கியவனாக அப்படி லக்ஷ்மணன் அங்கு நின்றான் என்று சொல்ல, நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பனிப்ப நைந்தான். அப்படி லக்ஷ்மணனுக்கு கோபமெல்லாம் குறைந்தது. தாரை அவனிடத்தில் பேசி, லக்ஷ்மணா ஏன் கோபப்படுகிறாய்? பலருமே இப்படி ஆசைகளுக்கு ஆட்பட்டுள்ளார்கள். நாங்கள் குரங்குகள். அதுவும் சுக்ரீவன் ராஜ்யத்தை இழந்திருந்தான், மனைவியை பிரிந்திருந்தான். அவனுக்கு மறுபடியும் ராஜ்யத்தையும் கொடுத்து மனைவியும் கொடுத்து நீ ஆனந்தமாக 4 மாசம் இரு என்று சொல்லிவிட்டு அந்த ஆனந்தத்தில் நீ ஈடுபட்டாய்னு சொன்னா இது என்ன நியாயம்? மனிதர்களுக்கே, சிறந்த தர்மம் தபசு செய்யும் ரிஷிகளுக்கே அவ்வப்போது ஆசைகள் வந்தால் அதற்கு தாங்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். நாங்களோ குரங்குகள். இயற்கையாகவே சபல சித்தம், எப்பவும் நகர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஸ்திரமாக இல்லாத புத்தி. எங்களுக்கு சுக்ரீவனுக்கு இந்த ஆசைகள் வந்ததில் என்ன தவறு என்று தெரிவித்தார். மகர்ஷயா தர்ம தபோபிராமாக காமானுகாமா பிரதிபத்த மோகாக அயம் பிரகிருத்யா சபல கபிஸ்து கதம்னு சஜ்ஜேத சக்தேஷு ராஜா. இவரோ சபல, இயற்கையாகவே குரங்கானபடியால் சபல புத்தி படைத்தவர். அப்ப புதிதாக ராஜ்யமும் கிடைத்து மனைவியும் கிடைத்தால் அது கிருத்தார்த்தோ ராமஸ்ய நதத் பிரதிகரோஷியது. நீ கிருதக்னன், செய்நன்றி கொன்றவன். ஆனார்யன் சரியான தர்ம பாதையில் நடக்கவில்லை. உனக்கு வேண்டியதை மட்டும் நண்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய், அவருக்கு வேண்டிய காரியத்தை நீ செய்ய மறுக்கிறாய். ஆகையால் நீ செய்வது தவறு, உன்னை தண்டித்தாலும் தகும் என்று லக்ஷ்மணன் சொல்ல சுக்ரீவன் மன்னிப்பு கேட்டு கையை கூப்பி நின்றார். மறுபடியும் தாரை தான் பதில் கூறினாள். லக்ஷ்மணா, உனக்கு தெரியாமல் சொல்கிறாய். வருஷா காலம் முடிந்தவுடன் சுக்ரீவன் வானர்களையெல்லாம் சேருவதற்கு, ஒரு இடத்தில் சேர்ப்பதற்காக ஆணையை பிறப்பித்து விட்டார். இன்று வானரர்கள் அனைவரும் சேர்ந்து விடுவார்கள். சொன்னா கொஞ்ச நாள் ஆகுமோ எல்லாரும் சேர்றதுக்கு. அந்தந்த தேசத்திலிருந்து வீரர்கள் வர வேண்டும். இன்றைக்கு அனைவரும் கூடிவிடுவார்கள். வந்தவுடன் நாங்கள் வந்து ராமனை சேவிக்கிறோம் என்று சொல்ல லக்ஷ்மணனுக்கும் ஆனந்தம். சரி என்று குரங்குகளை எல்லாம் கூட்டிக் கொண்டார்கள். சுக்ரீவன் லக்ஷ்மணன் அனைவருமாக சென்று ராமனை தொழுது. நேரம் அதிகமாகத்தான் கடந்து விட்டது. ஆனால் வீரர்கள் அனைவரும் சேர்ந்து விட்டார்கள். உன்னுடைய காரியத்தை கண்டிப்பாக நடத்தி விடுவோம்னு சுக்ரீவன் சொல்ல, சுக்ரீவா, எனக்கு சந்தேகமே கிடையாது. உன்னை போல ஒரு நண்பன் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். பரதனை போல் தம்பி கிடையாது. என்னை போல ஒரு பிள்ளை யாருக்கும் கிடைக்க முடியாது. உன்னை போல ஒரு நண்பன் யாருக்கும் கிடைக்க முடியாதுன்னு ராமன் சொல்லிட்டார் என்று அனைவருமாக சேர்ந்தார்கள். சுக்ரீவன் தன்னுடைய படையை 4ஆக பிரித்தான். வடக்கு திசையில் இவர்களெல்லாம் செல்ல வேண்டும், கிழக்கு திசையில் இவர்களெல்லாம் செல்ல வேண்டும், மேற்கு திசையில் இவர்களெல்லாம் சொல்ல வேண்டும், தெற்கு திசையில் இவர்களெல்லாம் செல்ல வேண்டும். தெற்குக்கு அங்கதன், ஜாம்பவான்,
ஹனுமான், நலன், நீலன், மைந்தன், துவிதன் இதை போன்ற பல வானரர்களை அனுப்பினார். அதே போல ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தலைவர், அதை தவிர பல முக்கியமான வானரர்கள், இவர்களையெல்லாம் சேர்த்து அவரவர்கள் அந்த திசையில் செல்ல வேண்டும்னு சொன்னார். அதற்கு மேலே அந்தந்த திசையில் சென்றால் என்னென்ன இடங்கள் வரும், நீங்கள் எங்கு முக்கியமாக தேட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். இங்கேருந்து வடக்க புறப்பட்டினால் முதல்ல இந்த நதி வரும், இந்த மலை வரும், அடுத்து கங்கை வரும், அடுத்து யமுனை வரும், அடுத்து ஹிமாலயம் வரும், இங்கெல்லாம் தேடுங்க. கிழக்க போனேன்னா இந்த நகரம், இந்த கிராமம், இந்த குக்கிராமம், இந்த நகரம் இதெல்லாம் வரும். இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தார். ராமன் ஒரு நிமிஷம் நிறுத்தினார். உனக்கு என்ன வழியெல்லாம் ரொம்ப நன்னா தெரிஞ்சிருக்கே, எப்படி தெரியும்னு கேட்டார். வாலி என்னை துரத்தும் போது ஒரு வீதியும் விடாம ஓடி இருக்கேன். இந்த பாரதம் முழுக்க எல்லா இடத்துலையும் ஓடி ஒளிந்திருக்கிறேன். ஆகையால் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று சுக்ரீவன் சொல்லி, அப்படி சொல்லும் போது தெற்கே வீரர்கள் செல்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு கூறினான், நீங்க தெற்கே செல்லும் போது ஒரு மலை வரும், அந்த மலையில் சீதையை தேட வேண்டாம், மேலே தொடர்ந்து பாண்டியர்கள் சோழர்கள் அவருடைய நாட்டில் சென்று தேடுங்கள், அந்த மலையில் தேட வேண்டாம் என்று சுக்ரீவன் சொன்னார். ஏன் அந்த மலை என்னது, ஏன் அங்கு தேட வேண்டாம்னா சொல்லுகிறார். கோடுருமால் வரை அதனை குறுகுதிரேல் நெடிய கொடுமை நீங்கி வீடுருதிர் அதலினால் விலங்குதிர் என்று தெரிவித்தான். அந்த மலைதான் திருவேங்கடம். அந்த மலைக்கு மேலே சென்றீர்கள் என்றால் அங்கு ஒரு முகூர்த்தம் இருந்தால் அவர் பாபங்கள் எல்லாம் விலகிவிடும்னு சாஸ்திரங்கள் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப நீங்களும் அங்கு தேடுவதற்காக சென்று சீதையை தேடுவதற்குள்ள உங்க பாபங்கள் எல்லாம் விலகி நீங்கள் முக்தி அடைந்து விட்டால் யார் சீதையை தேடுவது? எனக்கு இப்போது உங்கள் முக்தி முக்கியமானதல்ல, சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகையால் குறுகுதிரேல், அதனை குறுகுதிரேல், அந்த மலைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் நெடிய கொடுமை நீங்கி வீடு உறுதிர், உங்க நெடிய கொடுமை, இத்தனை நாட்களாக அனாதி காலமாக பாப புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்களே அது அனைத்தும் விலகிவிடும், நீங்கள் மோட்சமே அடைந்து வருவீர்கள். அதலினான் விலங்குதிர், அதனால் அந்த மலைக்கு செல்ல வேண்டாம். வேம் கடங்கள் மெய் மேல்வென முத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே சாரா வேங்கடத் துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். வேங்கடத்து உறைவார்க்கு, திருவேங்கடமுடையான் திருப்பதியில் இருக்கிறாரே அவருக்கு நம என்னலாம் கடமை, கைகூப்பி நமஹா என்று ஒருவன் ஒருமுறை சொல்லிவிட்டால் அது சுமந்தார்க்கு, அந்த அஞ்சலியை ஒருத்தன் சுமந்து கொண்டு சென்றால் வேம் கடன்கள், கடன் என்றால் நாம் சேர்த்து வைத்த பாபங்கள், அவை அனைத்தும் வேம் வெப்பத்தாலே கொளுத்தப்படுகின்றன, எரிக்கப்படுகின்றன. வேம் கடங்கள் மெய் மேல் வினமுத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், அதற்கு மேலிருக்கும் காலங்களிலெல்லாம் தாங்கள் நல்ல பக்தர்களாக பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்வார்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்ப அந்த மலையில் சென்றால் அங்கு ராவணன் கண்டிப்பாக வைத்திருக்க மாட்டார். ராவணன் அங்கு சென்றிருந்தால் அவனுக்கே புத்தி சரியா போயிருக்கும். அப்ப அவன் என்ன திரும்பி எப்ப சீதையை கொண்டு வரலையோ ராவணன் அங்கு செல்லவில்லை. நீங்கள் அங்கு சென்று தேடினால் உங்கள் பாபங்கள் விலகி நீங்கள் முக்தி அடைந்து விடுவீர்கள், அதனால் அங்கு செல்ல வேண்டாம் என்று திருமலையினுடைய வைபவத்தையும் சொன்னான். அதற்கு மேலே நீங்கள் தெற்கு திசையில் தேடுங்கள் என்று சொல்ல சரிய அனைத்து குரங்குகளும் தயாரானார்கள். அந்த சுக்ரீவனும் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காக பல பேச்சுகளை பேசினான். புறப்படும் தருணத்திலே ஹனுமானை மட்டும் ராமன் தனியாக அழைத்தார். அனைவரும் இருக்கும்போது சபையிலே ஹனுமானை அழைத்து ததௌ தஸ்ய ததஃ ப்ரீதஹ ஸ்வநாமாங்க உபசோபிதம் அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியாஃப் பரந்தபஹா, அவரை மட்டும் அழைத்து ததௌ தஸ்ய ததஃ ப்ரீதஹ, அவரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவனாக தன்னுடைய பெயர் பொதிக்கப்பட்ட மோதிரத்தில் ராமஹா என்று அவருடைய பெயர் எழுதியிருக்குமா. நாம அங்கிதமான மோதிரம், அங்கிதம்னா பதிக்கப்பட்டது, பகவானுடைய நாமம் பதிக்கப்பட்டதான மோதிரத்தை ஹனுமானிடம் கொடுத்து அங்குலீயம் அபிஜானம், இதுதான் அடையாளம். சீதையை ஹனுமான் கண்டால் நான் ராமனுடைய தூதன்னு காண்பிப்பதற்கு, ராமனுடைய கையில மிச்சம் இருந்தது இது ஒண்ணுதான், மற்ற எந்த ஆபரணங்களும் கிடையாது. இந்த கையில் கணையாழி ஒன்றுதான் கைகேயி விட்டு வைத்தாள். அந்த கணையாழியும் இப்போது கழட்டி ஹனுமானிடம் கொடுத்து விட்டார். இதை எடுத்து நீர் சென்று சீதையிடம் அடையாளமாக கொடுக்கலாம். பலரடியார் முன்பருளிய பாம்பனை அப்பன் அமர்ந்துரையும் மலரடி போதுகள் என்னெஞ்சத் எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன்பருளிய பாம்பனை அப்பன் அமர்ந்துரையும் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவான் திருவாரன் விளை அப்படின்னு ஒரு திவ்யதேசம்,
மலையாள திவ்யதேசங்களில் கேரளத்தில் உள்ளது திருவாரன்விளை என்று. அந்த இடத்தில் ஏகாந்தமாக யாரும் கூட்ட நாட்டமே கிடையாது. பகவான் தனியாக இருப்பாராம், பிராட்டிமார் உண்டு, தான் உண்டு. அந்த இடத்தில் ஆழ்வாரை அழைத்து ஒரு முறை எனக்கு திருவாய்மொழியை முழுவதுமாக பாடிக்காட்ட வேண்டும்னு சொன்னாராம். இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேழுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்து ஆள்கின்ற எங்கள் பிரான் என்னிடத்தில் கைங்கரியம் பெற்றுக்கொள்வதற்காக பகவான் அழைத்தார். எப்படி அழைத்தார்னால், வால்மீகி, பராசரர், வசிஷ்டர், சுகர், வியாசர், மற்ற ஆழ்வார்கள், இப்படி பெரிய பெரிய கவிகள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் நானும் ஓரமாக, நான் மிகவும் நீச்சன், தாழ்ந்தவன் என்று நினைத்து கொண்டு ஓரமாக இருந்தேன். பலர் அடியார் முன்பு அருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும். இத்தனை அடியவர்கள் இருக்கிறச்சே நம்மாழ்வாரான என்னை அழைத்து நீர்தான் பாட வேண்டும்னு பகவான் தேர்ந்தெடுத்தாராம். இதற்கு மேலே என்ன பரிசு நான் பெற முடியும்னு தெரியலையேன்னு ஆழ்வார் சொல்றார். அப்படி அனைவருக்கு முன்னால் ஏகாந்தமாக அழைத்து மோதிரத்தை கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல. அனைவரும் இருக்கும்போது இவரை தேர்ந்தெடுத்து இவர்தான் இந்த காரியத்துக்கு தகுந்தவர்னு ராமன் கொடுத்தாரே, அந்த கனையாழியும் ஹனுமான் பெற்றுக்கொண்டார். எந்த குரங்கனிடம் கொடுத்திருந்தாலும் அந்த குரங்கு தாவி இருக்கும். ஹனுமான் தன்னுடைய பெருமையாலேயா தாண்டினார்? ராமனுடைய பெருமையாலே, கையில் இருந்த மோதிரத்தின் பெருமையாலே சமுத்திரத்தை தாண்டினார். அப்ப யாரிடத்திலும் கொடுத்திருக்கலாம். ஏன் ஹனுமாரிடம் கொடுத்தார் என்றால், அவருக்கு உள்ளூர ஒரு எண்ணம். என்னதான் இருந்தாலும் ராமன் இவ்வளவு பெரியவர், இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர், பெரிய ராஜா, ஒரு மனைவியை இழந்ததற்கு இவ்வளவு வருந்தனமா? தூக்கம் வரல, சாப்பிட முடியல, அழுகிறார், அறத்தரார், இவ்வளவு மனைவியை பிரிந்து கஷ்டப்பட வேண்டுமா என்று தான் பிரம்மச்சாரியானபடியால் ஹனுமான் நினைத்தார். பீஷ்மரும் பிரம்மச்சாரி, ஹனுமானும் பிரம்மச்சாரி. இப்போ பிராட்டியினுடைய பெருமை தெரியவில்லை. ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு வருந்த வேண்டாம், என்ன பண்ணாலும் நம்ம ராமனுக்கு இது கொஞ்சம் அதிகமாகத்தான் உள்ளது என்று மனதில் எண்ணம். அப்போ ராமன் பார்த்தார், இவர் தான் பிராட்டியினுடைய வைபவத்தை அறிய வேண்டும். அப்போ இவரிடத்தில் மோதிரத்தை கொடுப்போம் என்று கொடுத்தார், பெற்றுக்கொண்டார். அனைவரும் புறப்பட்டார்கள். மற்றவர்கள் அனைவரும் ஒரு மாச காலம்தான் தேடினார்கள். சுக்ரீவனுடைய ஆணை, புறப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாசத்துக்குள்ளே அந்த திசையில் இருக்கும் இடங்களிலெல்லாம் தேடிவிட்டு மறுபடியும் வந்து என்னிடத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், என்னிடத்துல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு சொன்னார். மற்ற வீரர்கள் அனைவரும் திரும்பி வந்தார்கள். ததன்ஹா ததஹா பிரதமம் கிருத்வா மாசே பிரஸ்ரவணம் கதாக கபிராஜேன சங்கம்ய நிராஷா கபிகுஞ்சரஹா. நிராஷாக, தங்கள் ஆசை நிறைவேறாதவராக, சீதையை அந்த திசைகளெல்லாம் காண முடியாமல் கிழக்கேயும் வடக்கேயும் மேற்கேயும் சென்ற வீரர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். தெற்கே சென்ற வீரர்கள் மட்டும் ஒரு மாத காலத்திற்குள் வரவில்லை. தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் சீதை கிடக்கவில்லை. கடைசியிலே மிகவும் துக்கத்தோடு, சோறு கிடைக்கவில்லை, தண்ணி கிடைக்கவில்லை, தாங்கள் மிகவும் மெலிந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு அழகான குகை ஒன்றை கண்டார்கள். உள்ளே சென்று பார்த்தால் நிறைய காய்கள், கனிகள் என்னென்னமோ இருந்தன. அந்த இடத்தில் ஸ்வயம் பிரபா என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் அங்கு தவம் செய்து கொண்டிருந்து அந்த வனத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அது கந்தர்வளார்களே, மாயான் முதலானவர்களாலே கட்டப்பட்ட ஒரு வனம். அந்த நகரத்தை தான் பாதுகாத்து கொண்டு வந்தாள். அந்த ஸ்வயம்பிரபாவிடம் தாங்கள் வந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்ல, அவள் அங்கிருந்து தன்னுடைய யோக பிரபாவம், தான் யோகம் செய்து கொண்டே இருக்காளே, அந்த வலிமையாலே அந்த குகையில் இருந்த வானரர்கள் அனைவரையும் நேரே கடற்கரைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால். கடற்கரையை அடைந்தார்கள். இனி பெருசா கடல் இருக்கு, அதற்கு மேல் எங்கு சென்று தேடுவது என்று தெரியவில்லை. சரி, இனிமே எல்லை வரைக்கும் வந்துவிட்டோம், சீதை கிடைக்கவில்லை. திரும்பச் சென்று இதை சொல்வதற்கு யாருக்குமே தைரியமில்லை. அங்கதன் சொன்னான், அகம் வா பிரதிஜானாமி ந கமிஷ்யாமி அகம் புரீம் இகைவ பிராயம் ஆசிஷ்யே ஸ்ரேயோ மரணமேவமே. என்னால் சுக்ரீவனிடத்தில் சென்று சீதை கிடைக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாசத்துக்குள்ள போய் சொல்லியிருந்தாலான்னு தேவலை விட்டுருப்பர். நம்ம அந்த காலத்தையும் தாண்டி விட்டோம். சுக்ரீவனுடைய நீதி வழங்கும் முறை எப்படின்னால், யாராவது தவறு செய்திருக்கிறார்னு போல் வந்தால் முதல்ல தலையை வாங்கிடுவாராம், அப்புறம் என்ன தவறு செய்தார்னு விசாரிப்பாராம். இதுதான் சுக்ரீவனுடைய முறை. அதனால் என்னால் மறுபடியும் சென்று சுக்ரீவனிடத்தில் சொல்ல முடியாது. அதைவிட இங்கேயே நாம் உபவாசம் இருந்து மரணம் வரை நாம் இங்கு உண்ணாமல் இங்கேயே இருக்கலாம் என்று அங்கதன் சொல்ல, மற்ற வானர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அனைவரும் இனி உண்ணப்போவதில்லைன்னு அமர்ந்து விட்டார்கள் கடற்கரையிலே. அங்கு அருகிலே சம்பாதி என்று ஒரு கழுகு ராஜர் அவர் இருந்தார். அந்த சம்பாதி யார் என்றால் ஜட்டாயுவனுடைய அண்ணன்.
இவர்கள் இருவரும் அண்ணனும் தம்பியும், 2 பேரும் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக சூரியனுக்கு அருகில் எவ்வளவு செல்ல முடிகிறதுன்னு பார்க்கறதுக்காக சென்றார்கள். ஜட்டாயு மேலே மேலே பறந்து கொண்டிருந்தார். அவருடைய சிறகுகள் எரியத் தொடங்கின. அவரை ரட்சிப்பதற்காக அவருக்கு மேலே தான் பறந்து தன்னுடைய சிறகுகளாலே அவரை மூடிக்கொண்டார். அப்ப இவருடைய சிறகுகள் எரிந்து விட்டன. அப்ப சம்பாதி நேரே பூமிக்கு விழுந்தார். இந்த கடற்கரையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். அவரால் எழுந்து நடந்து எங்கும் செல்ல முடியாது, சிறகுகளும் இருக்கவில்லை. அவருடைய பிள்ளை ஒருவன், அவன்தான் அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தான். அந்த சம்பாதி இந்த வானரர்களை எல்லாம் பார்த்தவுடன், தேவலையே, நம்மளும் வேட்டையாட முடியாமல் கட்டப்பட்டு கொண்டிருந்தோம், தெய்வமாக பார்த்து நமக்கு இவ்வளவு சாப்பிடுவதற்கு பொருள்களை கொடுத்துள்ளாரே, இந்த வானரர்களை வச்சே 1 வருஷம் தள்ளிடலாம் போல் இருக்கு, இனி சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. இவர்கள் பேச்சை கேட்டார். நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் முடிந்து போகிறோம்னு பேசிக்கொள்கிறார்கள், நமக்கு சாப்பாட்டுக்கு குறையில்லை என்று யோசித்தார். அப்போது இவர்கள் பேசுவதை கேட்டார். அந்த வானரர்கள் பேசியது, ஒரு ஜட்டாயு தன்னுடைய உயிரையே கொடுத்து சீதையை காப்பதற்காக முயற்சித்தார், நாமும் அதை போல் உயிரை கொடுத்து விடுவோம், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு திரும்பச் சென்று சொல்வதற்கு எனக்கு மனதில்லை. ஜட்டாயு எப்படி உயிரை விட்டாரோ சீதையை காப்பதற்காக ராமகைங்கரியத்தில், அதை போல் நாமும் விட்டுவிடலாம்னு பேச, அதை கேட்ட சம்பாதிக்கு ஜட்டாயு இறந்து விட்டார்னே அப்பதான் தெரியும். இவர் ரொம்ப நாளாக இங்கே தானே இருக்கார் கடற்கரையில். அந்த கதை என்னன்னு கேட்பதற்காக வானரர்களிடம் சென்றார். அவர்களும் சொன்னார்கள், இந்த மாதிரி ராமன் வந்தார், ராவணன் சீதையை அபகரித்து சென்றான், அதை தடுப்பதற்காக ஜட்டாயு சென்றபோது ராவணனாலே கொல்லப்பட்டார் என்று சொல்ல, ஓ, அவரைத்தான் நானும் கண்டேன், சம்பாதியினுடைய மகன் அங்கங்கு சோறு தேடி சென்றிருந்தார்கள். சம்பாதிக்கு உணவு அளிப்பதற்காக அங்கங்கு தேடி செல்வார். அப்போது ஒரு நாள் அவருடைய மகன் ஆகாசத்தில் ராவணன் ஒரு பெண்ணை அழைத்து செல்வதை கண்டார். அதை அப்போது சம்பாதியிடம் சொல்லி வைத்திருந்தார். இந்த கதை கேட்டவுடன் அப்ப ராவணன் தான் அழைத்து சென்றுள்ளான். இங்கிருந்து 100 யோஜனை கடல், அந்த கடலை தாண்டினால் லங்கை உள்ளது, லங்கையில் தான் சீதை இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு சம்பாதி புறப்பட்டு விட்டார். இனி யார் கடலை தாண்டுவது? கடலை தாண்டறதுக்கு யாருக்கு சக்தி உண்டு? பேசத் தொடங்கினார்கள். யார் யாருக்கு எவ்வளவு தாண்ட முடியுமோ அவரவர்கள் வந்து சொல்ல வேண்டும் என்று அறிவித்தார்கள். ஒரு குரங்கு வந்தது, என்னால் 20 யோஜனை தாண்ட முடியும்னுது. இன்னொரு குரங்கு வந்தது, நான் 40 யோஜனை தாண்டுவேன்னுது. அதற்கு மேலே இன்னொரு குரங்கு, 100 யோஜனை கூட தாண்டிடுவேன், ஆனால் திரும்பி வரதுக்கு சக்தி இருக்காது. அங்கதன் சொன்னது, இங்கிருந்து அக்கறைக்கு செல்வதற்கு 100 யோஜனை நான் தாண்டி விடுவேன், ஆனால் அங்கிருந்து திரும்பி வருவதற்கு எனக்கு சக்தி இருக்காது என்று அங்கதன் சொல்ல, நீ இளவரசன், உன்னுடைய உயிரை பணயம் வைத்து எதையும் செய்ய முடியாது. அப்ப அங்கதனும் செய்ய முடியாது. அப்போ ஜாம்பவான் கூறினார், நான் பகவான் திரிவிக்ரமாவதாரம் செய்து உலகத்தை எல்லாம் அளந்தாரோ இல்லையா, அப்பவும் ஜாம்பவான் இருந்தார். திரிவிக்ரமாவதாரத்தும் போதும் ஜாம்பவான் இருந்தார், ராமாவதாரத்தும் போதும் இருந்தார், கிருஷ்ணாவதாரத்தும் போதும் இருந்தார். கண்ணனுக்கு தன்னுடைய பெண்ணான ஜாம்பவதியையே திருமணம் செய்து கொடுத்தார் ஜாம்பவான். ராமனோடு கூடியிருந்தார் என்பது பிரசித்தம். திரிவிக்ரமாவதாரம் நடந்தபோது பகவான் உலகங்களை எல்லாம் அளந்தாரே, அப்போது ஜிதம் பகவதா ஜெகத்து, இடுப்பில் ஒரு பேரி வாத்தியம் பெரிய பறையை கட்டி கொண்டு இந்த உலகத்தையே 32 தடவை சுத்தி வந்தாராம் ஜாம்பவான். பகவான் உலகத்தை வென்றார் 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 என்று பறை சாட்சி கொண்டு 32 முறை நான் சுத்தி வந்தேன், அது அப்போது கிருத்தயுகத்திலே செய்தேன் அப்படின்னு சொன்னாராம். இப்ப என்ன முடியும்னு கேட்டார்கள். இப்ப என்னால ஒண்ணும் முடியாது, அன்னைக்கு சொன்னேன் 1948 நாங்கள்லாம் அப்படி பண்ணோம்னு சொல்லுவாளோ இல்லையோ, சுவாமி இப்போ என்ன முடியும்னா, இப்போ வயசாயிடுச்சு, ஒன்று சொல்ல முடியும், அன்னைக்கு பண்ணேன்னு சொல்ல முடியுமே தவிர இப்போ செய்ய முடியாதுன்னு சொல்லுவாளே, அதே போலத்தான் அன்று செய்தேன் என்று செய்ய முடியாதுன்னார். அனைவருமாக கலந்து ஆலோசனை செய்தார்கள். ஹனுமான் ஒருவரால் தான் இதை முடியும், ஆனால் தன்னுடைய பெருமை தெரியாமல் அவர் தயங்கி நிற்கிறார் என்று அவருடைய சரித்திரம், அவர் பிறந்தது வளர்ந்தது, எப்படி இந்திரனாலே வஜ்ரத்தால் அதிக்கப்பட்டு தன்னுடைய கன்னம் பெருத்து போயிற்று. ஹனுமான்னு சொல்கிறோம் இல்லையோ, ஹனு என்றால் இந்த கன்னம் என்று பொருள். அவர் ஒருமுறை இந்த சூரியனை விழுங்குவதற்காக சென்றார். அப்போ இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தாலே அவரை அடிக்க நேரே வந்து பூமியில் விழுந்தார். அது பட்டதனால் இந்த ஹனு என்பது பெருத்திருந்தது, ஹனுமான் என்று பெயர் வந்தது. அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி நீர்தான் தாண்ட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஹனுமானும் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டார். மகேந்திரகிரி, திருக்குறுங்குடின்னு இன்னைக்கு சொல்றோமே, திவ்ய தேசங்களுக்குள்ளே திருக்குறுங்குடி என்று ஒன்று, அந்த திவ்ய தேசம் இருப்பதுதான் மகேந்திரகிரி. அந்த மலைக்கு மேலே நின்று கொண்டு ஹனுமான் தான் தாவத் தொடங்கினார். ச வேகவான் வேக சமாஹிதாத்மா,
ஹரிப்பிரவீர பரவீர ஹந்தா மனசமாதாய மகானுபாவா ஜகாம லங்காம் மனசா மனஸ்வி. தன்னுடைய மனதை ஒருமைப்படுத்தி கொண்டார், தன்னுடைய உடலை சரி செய்து கொண்டார், தான் குனிந்து தாவுவதற்கு வேண்டிய சக்தியை சேர்த்து கொண்டு மனதை கட்டுப்படுத்தி தாவத் தொடங்கினார். இங்கிருந்து சீதையை தேடிச் செல்வதற்காக லங்கை வரையிலும் தாவ வேண்டும். ததா ராவண நீதாயாக சீதாயா சத்ரு கர்ஷணா ஈயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணாச்சாரிதே பதி. ஆகாசம் மூலமாக லங்கைக்கு சென்று சீதை சென்ற இடத்தை இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்காக ஹனுமான் புறப்பட்டார். சென்ற வழியில் பல தடங்கல்கள் ஏற்பட்டன. முதலில் மைனாகம் என்கிற மலை என்னிடத்தில் நீ தங்கி கொண்டு செல்ல வேண்டும்னு சொல்லித்து அங்கு தங்கிச் சென்றார். அதற்கு மேல் 2 ராட்சசிகள் அவரை பிடித்தார்கள். அவர்களையும் கொன்று மேலே சென்றார். லங்கையை அடைந்தார். உள்ளே புறப்பட்டு உள்ளே செல்ல வேண்டும். சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டார். யாரும் பார்க்க முடியாதபடிக்கு சிறு உருவத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே புகும்போது அங்கு ஒரு அரக்கி அவரை தடுத்து யாரும் உள்ளே செல்ல முடியாது, நான் தான் இந்த ஊருக்கு காவல் தேவதை, என்னை மீறி யாரும் செல்ல முடியாது. அகம் ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः ஆக்ஞா பிரதீக்ஷா துர்தர்ஷா ரக்ஷாமி நகரீமிமாம். நான் தான் இந்த நகரத்தை காத்து கொண்டு வருகிறேன். ராவணன் இட்ட ஆணையின் பேரில் நான் செய்து வருகிறேன். யாரையும் இப்படி உள்ளே அனுப்ப முடியாது. நீர் யார், எதற்காக வந்தீர், அனைத்தையும் சொல்ல வேண்டும்னு சொல்ல, நான் ஒன்றும் இல்லை, சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன், சிறிது நேரம் உள்ளே சென்று பார்த்து விட்டு சென்று விடுவேன். எத்தனையோ சொல்லி பார்த்தார். அவள் கேட்கவில்லை. தன்னுடைய கையால் ஓங்கி அடித்தாளாம் அந்த பெண். ஹனுமான் அடியை பெற்று கொண்டார். சரி, இவள் சரியாக பேசி பார்த்தால் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிந்து பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டார். தான் தன்னுடைய கையாலே ஒரு அடி அடித்தார். அவள் கீழே விழுந்தாள். சாது தேன பிரகாரேண விக்லவாக்ஷி நிஷாச்சரி பபாத சகசா பூமௌ விகிருதானந்த தர்சனா. தன்னுடைய முகம் விகாரம் அடைந்து கீழே பூமியில் விழுந்தாள். அப்போது அவள் யார் இவர் என்று புரிந்து கொண்டார். முன்னால் பிரம்மா ஒரு காலத்தில் எனக்கு சொல்லி இருக்கிறார், எப்போது ஒரு குரங்கு உன்னை வீழ்த்தி விடுகிறானோ அப்போது ராட்சச வம்சத்துக்கு நாசம் ஏற்பட போகிறது என்று புரிந்துகொள். அதற்கு மேல் நீ நினைத்தாலும் அந்த நகரத்தை காக்க முடியாது என்று நான்முக கடவுளான பிரம்மா எனக்கு சொல்லி இருக்கிறார். இப்போது புரிந்து கொண்டேன், நீர்தான் வந்துள்ளீர். நீர் தாராளமாக செல்லலாம். உள்ளே லங்கையில் என்ன காரியமோ செய்யலாம். இனி நான் தடுக்க மாட்டேன். லங்கையை என்னால் இனி காக்க முடியாது என்று அந்த பெண்ணும் சொன்னாள். ஹனுமான் உள்ளே சென்றார். ஒவ்வொரு இடமாக தேடத் தொடங்கினார். முதலில் பவனங்களை எல்லாம் பார்த்தார், மாளிகைகளை பார்த்தார், உத்தியானங்கள் தோட்டங்களிலே பார்த்தார். ராவணனுடைய பவனத்துக்கே சென்றார். ராவணன் உறங்கிக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். பார்த்தவுடனே ஒரே ஆச்சரியம். லங்கை எவ்வளவு அழகா இருக்கும்னால், சிறிய திருவடியான ஹனுமான், அவருக்கு உலக விஷயங்கள் எதிலுமே ஆசை கிடையாது, அவ்வளவு வைராகியமுடையவர். ஆனால் லங்கையை பார்த்து இப்பே சீதைக்கு ஏதாவது ஆகிவிட்டதோன்னு பயப்படலாமே, ராமன் உயிரையே விட்டு விடுவார், அதனால் நான் இனி செல்லப்போவதில்லை என்று முடிவெடுத்தார். சிறிது காலத்தில் தானே தன்னுடைய உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு இத்தனை நாட்கள் தான் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடியவர் இப்போது இனி நான் தேடவில்லை, நீர்தான் உம்மை காட்ட வேண்டும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யீச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. ஒரு நிமிஷம் அமர்ந்து கொண்டார். மனதை ஒருமுகப்படுத்தி ராமனுடைய திருவடிகளையும் சீதையும் நினைத்து கொண்டு, நான் தேடுகிறேன் என்று இத்தனை நாடி நினைத்தேன். நான் தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சீதாதேவியே, நீரையதான் உம்மை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். மறுபடியும் உற்சாகத்தோடு தேடத் தொடங்கினார். முதலில் சென்ற இடம் அசோகவனம். அங்கேயே சீதையை கண்டார். உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః ததர்ஷ சுக்ல பக்ஷாதௌ சந்திர ரேகாம் இவாமலாம். சீதை எப்படி இருந்தாள்னால், தான் உண்ணாதபடியால் மிகவும் மெலிந்து போய் அவ்வளவு சிறுத்தவளாக இருந்தாள். எதே போலவென்றால், சுக்லபக்ஷம் வளர்பிறை தொடங்கும் போது சந்திரன் எவ்வளவு மெலியவாக இருப்பாரோ அப்படி மெலிந்து சீதை காட்சி அளித்தாள். தூய்மையாக, வெளுப்பு மாறாமல் தூய்மையாக சந்திரன் இருப்பார். ஆனால் மிகவும் சிறுத்தவராக இருப்பாரோ இல்லையா, அதே போல எந்த குற்றமற்றவராகவும் ஆனால் மிகவும் இளைத்தவளாகவும் சீதை இருந்தாள். வன் மருங்குல் வாழறக்கியர் நெருக்க அங்கிருந்தாள். கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வர காணா நல் மருந்து போல். சுத்தி எல்லா இடத்துலையும் வெறும் கல். அந்த கல்லுக்கு நடுவிலே ஒரே ஒரு மூலிகை செடி முளைத்ததாம். அந்த செடி இதுவரையில் ஒரு துளி தீர்த்தத்தை கூட பார்த்ததில்லை. ஜலத்தையே பார்க்காமல்
கற்களுக்கு நடுவிலேயே ஒரு மூலிகை செடி முளைத்தால் அது எப்படி இருக்குமோ அதைப்போல் ராமனை விட்டு பிரிந்து, தண்ணீர் தான் ராமன், சீதை பசுமையோடு இருக்கணும்னால் ராமனோடு இருக்க வேண்டும், ராமனை விட்டு பிரிந்தாள், சுத்தி ராட்சசிகளோடு சேர்ந்து உள்ளாள், அப்படி சீதை துன்பப்பட்டு கொண்டிருந்தாள் என்று கம்பரும் தெரிவிக்கிறார். அவளை பார்த்தாரோ இல்லையோ, பார்த்தவுடன் இவருக்கு தோன்றியது, ராமன் இவ்வளவு கல் நெஞ்சுக்காரராக உள்ளாரே, இவளை விட்டு பிரிந்து இன்னும் இவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் ராமனுக்கு மனதில் ஒரு ஈரமே இல்லையா என்று ஹனுமான் நினைத்தார். இவரேதான் இங்கு வருவதற்கு முன்னால் ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு பெரிய ராஜா இத்தனை வருத்தப்படணுமா, சரி மனைவியை யாரோ அபகரித்து கொண்டு போனார்கள், தைரியமா இருந்து போய் மீட்டெடுக்க வேண்டாமா, இவர் அழுது கொண்டே இருக்கிறாரே நினைத்தவர் இப்போது துஷ்கிருதம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. சீதை பிரிக்கப்பட்டாள், ராமன் உயிர் இழந்தான் என்றல்லவோ கதை இருக்க வேண்டும். துஷ்கிருதம் கிருத்தவான், நான் 100 யோஜனை கடலை தாண்டி வந்ததுதான் பெரிய காரியம் நினைச்சேன், ராமன் என்னை விட பெரிய காரியம் பண்ணிருக்கார். ஹீனோய தனயா பிரபு, இப்பேற்பட்ட சீதையை விட்டு பிரிந்தும் கூட இன்னும் உயிரை வைத்து கொண்டிருக்கிறாரே, உண்மையாக பரமாத்மாவே அழிந்து விட்டார்னு சொல்லியிருக்கணும். போனா போறது பரமாத்மாவை அழிக்க முடியாதுனால் ராமனான இந்த உடலையாவது விட்டுருக்கணுமோ இல்லையோ. ஹீனோயத் அனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம், இன்னும் இந்த உடலோடு இருக்கிறாரேங்கிற அனுமானுக்கு எண்ணம். மகாலட்சுமி பிரிந்து விட்டால் பரமாத்மாவே இருக்கக்கூடாது, பரமாத்மாவே அழிந்திருக்க வேண்டும். சரி, பரமாத்மாவை அழிக்க முடியாதா, இந்த ராமனான உடலையாவது விட்டுருக்கணும் இல்லையோ. சீதை பிரிக்கப்பட்டால் ராமன் கடலுக்குள் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்றல்லவோ இருக்க வேண்டும் கதை. ஆனால் இன்னும் பிரிந்திருக்கிறார். தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி, இந்த சோகத்தில் துவண்டு போய் வாழ முடியாமல் மரித்திருக்க வேண்டாமா. துஷ்கிருதம் கிருத்தவான் ராமஹா என்று தெரிவித்தார். எதற்கு என்ன காரணம், ஏன் இப்படி கல்நெஞ்சுக்காரா இருக்கார்னால், ஹீனோய தனயா பிரபு, பிரபு ஓல்லியோ அனைவருக்கும் தான் தலைவனோ இல்லையோ, தலைவர்களுக்கு நன்னா பெரிய குடும்பத்தில் பிறந்து நன்னாவே வளர்ந்துட்டாரோ இல்லையோ, தலைவராக உள்ளார். அப்ப அவர்களுக்கு தொண்டர்கள் பெண்கள் படும் சிரமம் தெரியாது. மேலும் இத்தனை அவதாரங்களை செய்தாரே, ஒரு பெண்ணாக ஒரு முறை அவதரித்திருந்தால் என்ன கஷ்டம் என்று புரிந்திருக்கும். அவர் எத்தனை அவதாரம் செய்தாலும் ஆணாகவே பிறந்து விடுகிறார். அதனால் பிரபு, பெண்ணினுடைய வருத்தமே தெரியாமல் இப்பேற்பட்டவளை பிரிந்து இன்னும் உயிரிழக்காமல் இருக்கிறாரே என்று முதலிலே நினைத்தார். அடுத்த க்ஷணம் நினைத்தார், தன்னுடைய மனக்கண்ணாலே ராமனை தான் தியானித்து கொண்டார். நேரே வெளிக்கண்ணாலே சீதையை கண்டார். 2 பேரையும் சேர்த்து வைத்து பார்த்தார். இதுவரை அவர் சேவித்ததில்லை, ராமனை மட்டும் சேவித்திருக்கிறாரே தவிர 2 பேரையும் சேர்த்து சேவித்ததில்லை. துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா. 2 பேருக்கும் குணங்களும் ஒத்து போகின்றன, வயசும் ஒத்துப்போகிறது, நடத்தையும் நல்ல நடத்தையாக உள்ளது, நல்ல குலத்தில் இருவரும் பிறந்துள்ளார்கள். அப்ப ராமனுக்கு சீதை தான் தகுந்தவள், சீதைக்கு ராமன் தான் தகுந்தவன் என்று மனதில் தோன்றியது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல வால்மீகி ஒரு சின்ன மர்மத்தை வைத்துள்ளார். சொல்லும்போது துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம்சேயம் அசிதேக்ஷணா. ராமனும் சீதையும் ஒருவருக்கொருவர் தகுந்தவர்கள். எப்படி? ராமனும் தாமரை கண்ணாளான சீதையும் ஒருவருக்கு ஒருவர் தகுந்தவர்கள். அந்த தாமரை கண்ணில் மட்டும் ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு சமம் என்பது சொல்லவே இல்லை. வயசு ஒன்றா இருக்கு, குணம் ஒன்றா இருக்கு, அழகு ஒன்றா இருக்கு, நடத்தை ஒன்றா இருக்குன்னு சொன்னாரே தவிர சீதையின் தாமரை கண் தனிதான், அந்த அழகு ராமனுக்கு கிடையாதுன்னு ஹனுமானுக்கு எண்ணம். அதனாலே அசிதேக்ஷணா என்று அவளை மட்டும் சிறப்பாக சொன்னார். அதற்கு மேலே ராவணன் உள்ளே நுழைந்தான். இவர் இன்னும் அருகில் செல்லவில்லை, தான் மரத்தில் மறைந்து கொண்டு சீதையை கண்டுவிட்டார். அருகில் செல்வதற்குள் ராவணன் நுழைந்தான். அவனை பார்த்தவுடன் சீதை கூனு குறுகி பயந்து தான் நடுங்கினாள். அவன் வந்து எத்தனையோ லோபனமான வார்த்தைகளை பேசினான். நல்ல செல்வம் என்னிடத்தில் உள்ளது, ராமன் வனவாசியாக ஒரு சொத்தும் இல்லாமல் இருக்கிறார், அவரை ஏன் நீ ஆசைப்படுகிறாய், அவனை விட்டுவிடு, இந்த உலகுக்கே உன்னை ராணியாக வைக்கிறேன், மண்டோதரி முதலானவர்களே உனக்கு சேவை செய்வார்கள், நீதான் உயர்ந்தவளாக இருப்பாய் என்று எத்தனையோ வார்த்தைகளை சொன்னான். அத்தனையும் சீதை கேட்டாள். கடைசியில் தான் பேசத் தொடங்கினாள். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுதிஸ்மிதா நிவர்த்தய மனோமந்தகா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. அங்கே சுற்றி புல் இருக்குமோ இல்லையா, அசோக வனம் தானே, சுற்றி ஒரு புல் இருந்தது. ஒரு புல்லை இப்படி எடுத்தாள், இப்படி முன்னால் போட்டு விட்டு சீதை பேசத் தொடங்கினாளாம். திருணம்
அந்தரத கிருத்வா, ஒரு புல்லை பிடுங்கி தனக்கும் ராவணனுக்கும் நடுவில் இட்டுவிட்டு சீதை பேசத் தொடங்கினாள். பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, சிரித்து கொண்டே பேசினாளாம். இந்த செல்வங்களை எல்லாம் காட்டி ராமனிடத்திலிருந்து என்னுடைய மனதை மாற்றிவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய். ராமனுடைய பெருமையை நீ புரிந்து கொள்ளவில்லை. சுச்சிஸ்மிதா, திருணத்தை எதற்கு போட்டாள், அந்த புல்லை எதற்கு நடுவில் போட்டாள் என்றால் பல அர்த்தங்கள், 26 அர்த்தங்களை காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள் இந்த இடத்தில். ஒரு புல்லை எடுத்து போட்டதுக்கு எத்தனை அர்த்தம்னால், முதலில் இத்தனை நாட்கள் 26 சொல்ல போறதில்லை, நம்மகிட்ட சமயம் இல்லை. முதலில் சொன்னார், நீ இத்தனை நாள் என்னமோ செல்வம் செல்வம்னு சொன்னியே, அது அனைத்தும் இந்த புல்லுக்கு தான் எனக்கு சமம். ராமனுக்கு முன்னால் நீ சொன்ன செல்வங்கள் அனைத்துமே திருணம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருணாய மேனே. சுவாமி ராமானுஜரை பற்றிய தனியன் இது. சுவாமி ராமானுஜர் பகவானுடைய திருவடிகளையே தங்கமாக மதித்தார். அதனால் அப்பேற்பட்ட தங்கம் இருந்தபடியால் அந்த ஆசையாலே ததிதராணி திருணாய மேனே, அதை தவிர்ந்த மற்ற அனைத்து செல்வங்களையும் புல்லுக்கு சமமாக நினைத்திருந்தார். அதே போலத்தான் சீதை ஒரு புல்லை எடுத்து போட்டு நீ சொன்ன செல்வங்கள் அனைத்தும் இதற்குத்தான் சமம் என்று காட்டினாள். மற்றொரு அர்த்தம், நீயே இந்த புல்லுக்குத்தான் சமம், என்னால் இந்த புல்லை ஒரு க்ஷணத்தில் எரித்துவிட முடியும், நீயும் அவ்வளவுதான், நீ பெரியவன் என்று நினைக்காதே. பஸ்மார்க தேஜசா, என்னுடைய தவத்தாலே ஒரே நொடியில் உன்னை எரித்து விடுவேன், அப்ப நீ புல்லுக்கு சமமானவன் என்று சொன்னாள். மற்றொன்று, யாராவது ஒருவர் வந்து நம்மிடத்தில் பேச வந்தால் அவருக்கு ஆசனம் கொடுக்க வேண்டும், நிற்க வைத்து பேசக்கூடாது, ஆசனம் கொடுக்க வேண்டும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இத்தனை நாட்களாக அதை செய்தே பழகிட்டாளோ இல்லையா சீதை, தர்மத்தின் வழி நடந்து நடந்து பழகினபடியால் ராவணன் வந்தவுடன் ஆசனம் இல்லை, ஒரு புல்லை இட்டு இந்த ஆசனத்திலே அமர்ந்து கொள்னு சொன்னாலாம். ஏன், ராவணன் தானே கடத்தி வந்தான், ஆசனம் இடணுமானால் ஆசனம் இட்டால் ஒருவேளை இவ்வளவு தர்மசீலையா சீதைன்னு நினைச்சு தான் மனசு மாறிட்டான், இவ்வளவு தர்மத்தில் ஈடுபட்டவளை நாம் தவறாக வற்புறுத்தக்கூடாது என்று மனது மாறிவிடலாம். அப்படி மாறினால் கூட சரி என்று அந்த புல்லை எடுத்து விட்டாள்னு காண்பித்தார். அதற்கு மேலே இந்த புல்லு இது எவ்வளவு கேட்கப் போகிறதோ, நான் செய்யும் உபதேசத்தை இந்த புல் எவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொள்ளப் போகிறதோ அவ்வளவுதான் நீயும் புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கும் அறிவில்லை, இந்த புல்லுக்கும் அறிவில்லை, ஆகையால் நீயும் இந்த புல்லும் சமம் என்பதற்காக இட்டாள். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. ராவணா, என்னிடத்திலிருந்து உன்னுடைய மனதை விலக்கிவிடு, உனக்கு மனைவிமார்கள் உள்ளார்கள், அவர்களிடத்தில் உன்னுடைய மனதில் ஆசை கொள், என்னிடத்தில் ஆசையை விட்டுவிடு என்று சொன்னாள். அதற்கு மேலே தான் உபதேசித்தாள். இஹ சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே யதாஹி விபரீதாதே புத்திர் ஆச்சார வர்ஜிதா. ராவணா, இந்த ஊரில் நல்லவர்களே கிடையாதோ, இக சந்தோ நவா, நல்லவர்கள் உபதேசிப்பவர்களே கிடையாதா, உன்னுடைய புத்தி தர்மத்துக்கு முரணாக உள்ளது, நல்ல நடத்தைக்கும் முரணானதாக உள்ளது. யாராவது நல்லவர்கள் இந்த ஊரில் இருந்தால் அப்ப அவர்கள் சொல்லி இருப்பார்களே, உனக்கு நல்ல புத்தி கூறியிருப்பார்களே, இங்கு நல்லவர்களே இல்லையா என்று முதலில் கேட்டாள். அப்படி இருக்க முடியாது, மாற்றிக்கொண்டாள். இவ்வளவு செழிப்போடு ஒரு நாடு இருக்கிறதென்றால் யாரோ சிலராவது தர்ம காரியங்களை விடாமல் செய்கிறார்கள் என்று பொருள். அப்ப இந்த ஊரில் கண்டிப்பாக நல்லவர்கள் உண்டு. விபீஷணனை போல ஒரு 4 பேர் வந்திருப்பாளோ இல்லையோ, அவர்கள் செய்த நல்பயனாக லங்கை சமிருத்தமாக உள்ளது, ராவணனாலே அழியப் போகிறது. அப்ப எப்ப செழிப்பு இருக்கோ தர்மத்தின்படி நடக்கும் நல்லவர்கள் இங்கு உள்ளார்கள். அப்ப என்ன தப்புனால் அவர்களை நீ அடிபணிந்து கேட்பதில்லை. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே, நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் சென்று நாம் தானே கேட்க வேண்டும். நாபிருஷ்டா கஸ்யசித் ப்ரூயாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒருவர் வந்து இந்த அர்த்தத்தை எனக்கு சொல்ல வேண்டும், உபதேசிக்க வேண்டும்னு கேட்காமல் நாம வழிப்போக்கர்களை எல்லாம் அழைத்து சொல்லக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்போ நீ சென்று கேட்டால் தானே சொல்லுவார்கள். கண்ணன் கீதையில் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்துவதர்சினஹான்னு சொல்றார். அர்ஜுனா, நான் உனக்கு கீதையை உபதேசித்து விட்டேன், என்னிடத்தில் கீதை கேட்டது போல் வேற எந்த ஆச்சாரியனிடத்திலும் சென்று கேட்டுவிடாதே. நீ மேலே ஆசனத்தில் அமர்ந்து நான் தேரோட்டியாக அமர்ந்து உன் கால் என்மேல் படும்படிக்கு அமர்ந்து கொண்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இப்படி மற்றவர்களிடம் கேட்காதே, அவர்களிடம் விழுந்து வணங்க வேண்டும், பவ்யமாக கேள்வி கேட்க வேண்டும், அவர்களுக்கு தொண்டு சுஷ்ரூஷை செய்ய வேண்டும். செய்து கேட்டால் பெரியவர்கள் அர்த்தங்களை உபதேசிப்பார்கள் என்று கண்ணன் தெரிவித்தார். அப்ப இங்கு நல்லவர்களே இல்லை,
அப்படி இருந்தாலும் நீ அவர்களை மதிப்பதில்லை, அவர்கள் சொல்படி கேட்பதில்லை. அதனால் தான் இப்படி தவறான பாதையில் செல்கிறாய். இப்போது உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உன்னால் ராமனை எதிர்த்து ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஆகையால் அவனை நண்பனாக ஏற்றுக்கொள். உண்மையில் அவனிடத்தில் சரணம் புகுந்து விடு. மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபா. ராவணா, உன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருந்தால், லங்கை உன்னுடைய நாடாக இருக்கணும்னு ஆசை இருந்தால் இப்போதே ராமனிடம் சரணமாக சென்று விடு. ராமனை எதிர்த்தால் நீ அனைத்தையும் இழந்து விடுவாய் என்று சீதை சொன்னாள். மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா. பதவி வேணுமோ இல்லையோ, அப்ப இதை செய்யின்னு சீதை சொன்னாள். ராவணன் கூறினான், எனக்கு பதவி வேண்டாம். ராமனை சென்று பணிவதை விட லங்கையை இழந்தாலும் பரவாயில்லை, நான் எங்கேயோ காட்டிலிருந்து வாழ்ந்து கொள்ளுகிறேன், ஆனால் ராமனை சேவிக்க மாட்டேன்னு சொன்னார். வதம் ச அனிச்சதா கோரம். பதவி செல்வது மட்டும் அல்ல ராவணா, கோரமான மரணத்தையும் நீ அடைவாய். ராவணனை சென்று நீ பற்றவில்லை, ராமன் காலில் விழவில்லை என்றால் கோரமாக உன்னை கொன்று விடுவார். வதம் ச அனிச்சதா கோரம். ஏன் ராமன் சித்திரவதை பண்ணுவாரா? அப்படி கஷ்டப்படுத்தி ராவணனை கொல்வாரானால் உடலால் சித்திரவதை செய்வதல்ல. ஆனால் ராவணன் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானார் என்று அவருக்குத்தான் தெரியும். ஒரு குரங்கு சீதையை காண்பதற்காக வந்து ராவணனுடைய வனமான அசோக வனத்தையே அழித்துவிட்டு அதை தடுக்கச் சென்ற அக்ஷகுமாரன் ராவணனுடைய மகனையும் கொன்று ராவணனுடைய அரண்மனைக்கு வந்து தனக்கு சமமாக வாளாலேயே ஒரு ஆசனத்தை செய்து அமர்ந்து, உன்னால் ராமனை ஜெயிக்க முடியாது, நீ நாசமடைய போகிறாய்னு சொல்லி வாலில் தீயை வைத்தால் நாட்டையே அழித்துவிட்டு மறுபடியும் சென்று கடலிலே ஒரு பாலத்தை கட்டி வந்து இவர்களை முற்றுகையிட்டு ஒரு வீரராக கொன்று ராவணனுடைய படை என்ன, தேர் என்ன, தேரோட்டி என்ன, குதிரைகள் என்ன, அஸ்திரங்கள் என்ன, அனைத்தையும் முடித்து இவன் அவமானப்பட்டு தரையில் நிற்கும்போது இன்று போய் நாளை வா என்று இவன் பரிபவப்பட்டதை, அவமானப்பட்டதை ஊரே பார்க்க வேண்டும் என்று மறுபடியும் அனுப்பி அதற்கு பிறகு ராமன் கொன்னர். இத்தனைய பார்த்த ராவணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு குரங்கு வந்து இந்த பாடு படுத்துறது, ராமன் வந்தால் யாரும் எதிர்த்து போரிட முடியவில்லை, அனுப்பும் ஒவ்வொரு வீரனும் மரணம் அடைகிறான், அவர்களுடைய படையில் யாருமே அழியவில்லை. இப்படி ராவணனுக்கும் ராட்சசர்களுக்கும் சித்திரவதை செய்தார். அப்படித்தான் ராமன் கொல்லுவார். நீ தவறான பாதையில் சென்றால் கோரம் வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசௌ புருஷருஷபா. இப்பேற்பட்ட தவறு செய்த நான் சென்று காலில் விழுந்தால் மன்னிப்பாரானால் புருஷருஷபா, புருஷர்களுக்குள்ளே மிகச் சிறந்தவன் ராமன். என்ன தவறு செய்துவிட்டு போனாலும் ரட்சிப்பார். நீ செல்லாவிட்டாலும் உன்னை ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நாளை பார்ப்போம். விபீஷண சரணாகதி படலத்திலே விபீஷணனை ரட்சிக்கப் போகிறேன்னு ராமன் சொல்லிவிட்டார். சுக்ரீவன் மறுபடியும் சென்று விபீஷணனை அழைத்து வர வேண்டும். அப்போது சுக்ரீவனிடத்தில் சொன்னார், விபீஷணோவா சுக்ரீவ ஆனயேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா. விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். சுக்ரீவா, இத்தனை நாழி விபீஷணனை ஏற்கலாமா வேண்டாமா என்று விசாரம் செய்தோம். அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டோம். இப்ப நீ போகும்போது ஒருவேளை இந்த அரை மணி நேரத்துக்குள் ராவணனுக்கே மனது மாறி அவன் அங்கு வந்திருந்தால் மறுபடியும் ஓடி வந்துடாத. ராவணனை ஏற்கலாமா இல்லையான்னு இன்னொரு பட்டிமன்றமெல்லாம் நடத்த முடியாது. விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். ராவணனே வந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக அவன் சரணம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீதான் செல்ல வேண்டும். மித்திரமோபயிகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபா. அவனுக்கு தர்மம் தெரியும். காலில் விழுந்தவனை ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஆகையால் நீ அவனை சரணமாக புக வேண்டும் என்று சொல்லி பார்த்தாள். இதுதான் சீதையினுடைய கருணை. சுரஸ்திரீ தேவஸ்திரீகளுடைய துக்கத்தை போக்குவதற்காக மட்டும் வரவில்லை. ராவணனுக்கு கூட ஒரு முறை உபதேசம் செய்து பார்த்து அவன் திருந்து விட்டால் அந்த ஜீவாத்மாவுக்கு உஜ்ஜீவனம் இல்லையோ. ராவணனாகவே இருந்தாலும் பிராட்டி உபதேசம் செய்கிறாளோ இல்லையோ. புருஷகாரம் புருஷகாரம்னு ஆரம்பத்தில் பார்த்தோம். பகவானிடம் பேசி பேசி நம்மை ஏற்கும்படி செய்கிறாள். நம்மோடு பேசி பேசி அவனை நாம் பற்றும்படிக்க செய்கிறாள். எப்போ செய்கிறாள்னால், எப்போ பகவானோடு சேர்ந்து இருக்கிறாளோ அப்போ அவருக்கு உபதேசம் செய்வாள். எப்போ பகவானை விட்டு பிரிகிறாளோ அப்போ ஜீவாத்மாக்களுக்கு உபதேசம் செய்கிறாள். இப்போ பிரிந்தது எதற்குனால், ராவணனிடம் சென்று ராமன் ராவணனை பார்ப்பதற்கு முன்னால் நாம் சென்று உபதேசித்து அவனையும் கூட மாற்றிவிட்டாள்.
எப்பேற்பட்ட அவ்வளவு குரூரனானவனை கூட சீதை மாற்றினாள்னால் எவ்வளவு பெருமை. அவனையும் நான் உஜ்ஜீவனம் அடைய வைக்க வேண்டும்னு சென்றாள். ஆனால் அவனுடைய துர்தசை, இவள் செய்த உபதேசம் எதுவும் அவன் மனதில் ஏறவில்லை, காதில் ஏறவில்லை. மறுபடியும் மறுபடியும் தவறாகவே பேசினான். அப்போது சீதை சொன்னாள், யதா திருப்தஸ்ச மாதங்கா சசஸ்ச சகிதௌவனே ததா த்விரதவத் ராமஹா துவம் நீச்ச சசவத் ஸ்மிருதா. ராவணா, நீ ஏதோ உன்னை யானை என்று நினைத்துக் கொள்கிறாய். எப்படி ஒரு காட்டிலே யானையும் முயலும் சேர்ந்திருக்குமோ அதே போல இந்த ஊரிலே ராமன் தான் யானை, நீ நீச்சனானவன், ஒரு முயலை போன்றவன். சசவத் ஸ்மிருதா. சீதை தன்னுடைய வாயால் நீச்சன், தாழ்ந்தவன் என்று யாரையுமே சொன்னது கிடையாது. இவன் பாபம் செய்தவன் கூட சொன்னது கிடையாது. அப்பேற்பட்ட சீதை வாயாலும் நீச்சன் என்று பெயர் வாங்கினான். பொல்லா அரக்கன் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கின்யான்னு பாடிட்டு அடுத்ததில் புள்ளின்வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. என்ன பொல்லாத்தனம்னால், எவ்வளவு சீதையே உபதேசித்தாலும் கூட மாற முடியாத அளவுக்கு பாபம் செய்திருந்தானே. ஆகையால் ராவணனுக்கு மனது மாறவில்லை. சரி, உனக்கு 1 மாதம் 2 மாதம் உனக்கு காலம் அவகாசம் கொடுக்கிறேன். அதற்குள் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும், இல்லை என்னால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு அருகிலிருந்த ராட்சசிகள் எல்லாம் சொல்லி, நீங்கள் இவளை துன்புறுத்தி வார்த்தைகளாலும் ஆயுதங்களாலும் துன்புறுத்தி என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். ராவணன் புறப்பட்டு சென்றான். ராட்சசிகள் எல்லாம் பலவாறும் பேசினார்கள். ராமனை எதற்கு நம்புகிறாய்? ராமனால் உன்னை காக்கவே முடியாது, அவர் கண்டிப்பாக மரித்து விடுவார். ராவணனுக்கு ராமன் ஒரு பொருட்டே அல்ல, யாகையால் ராவணனை ஏற்றுக்கொள் என்று பேசினார்கள். இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அழுது கொண்டு அமர்ந்தாள். அப்போதுதான் திரிஜட்டை வந்தாள். வந்து தான் கண்ட ஒரு சொப்பனத்தை பற்றி கூறினாள். ராட்சசிகளை எல்லாம் அழைத்து, நீங்கள் தவறு செய்கிறீர்கள், இந்த சீதை காலில் விழுந்து நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ராமன் ராவணனை கொன்று விடுகிறார். ஒரு பெரிய யானை, வெளுத்த யானையின் மேலே ராமனும் சீதையும் அமர்ந்து கொண்டு லங்கையிலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்கிறார்கள். ராவணன் ஒரு எண்ணெய் கொப்பரைக்குள் விழுந்து ஒரு கழுதைகள் பூட்டப்பட்ட தேரிலே தெற்கு நோக்கி செல்வதை பார்த்தேன். அப்ப ராவணன் உயிரிழக்கப் போகிறான், ராமன் தான் ஜெயிக்கப் போகிறார். அப்ப நீங்கள் சீதைக்கு செய்த தீங்குக்கு ராமன் கண்டிப்பாக உங்களை தண்டித்து விடுவார். அதனால் அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யா மகதோ பயாத் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா. அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோ பயாத். சீதையின் காலில் விழுந்து சரணாகதி செய்யுங்கள், இவள் ஒருத்திதான் உங்களை காக்க முடியும், வேறு யாரை பற்றியும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாள். ராட்சசிகளுக்கு பயம். சீதையிடம் நம்பினால் ராவணன் தலையை வாங்கி விடுவான். ராவணனுக்காக வேலை செய்தால் நாளை ராமன் வென்றுவிட்டால் அவர் கொன்று விடுவார். என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நிமிஷம் தாங்கள் தயங்கி நின்றார்கள், பயத்தோடு நின்றார்கள். அவர்கள் முகத்தில் பயத்தை பார்த்தாளோ இல்லையோ, சீதை உடனடியாகத்தான் சொன்னாள், பவேத் எதி தத் தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. நீங்கள் சரணாகதியே செய்ய வேண்டாம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை ரட்சிக்கிறேன். அப்ப பகவான் யாரெல்லாம் சரணம்னு சொல்லி திருவடியில் விழுந்தாரோ அவரை மட்டும்தான் ரட்சித்தார். விபீஷணன் சரணம் சரணம்னு கெஞ்சிண்டு வந்து காலில் விழுந்தார். ஒரு காகாசுரன் சரணம் என்று சொல்லிக்கொண்டு காலில் விழுந்தார், அவர்களை ரட்சித்தாரே தவிர சீதை தான். ராட்சசிகள் என்றுமே அவர் காலில் விழவே இல்லை, அவளை துன்புறுத்தினார்களே தவிர சீதையிடம் சரணம் என்று சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பொறுப்பை தானாக ஏற்றுக்கொண்டாள். பவேயம், நான் உங்களுக்கு சரணமாக ஆகிறேன் என்று சீதை சொன்னாள். அதுவும் மிகுந்த ஆனந்தம். ததஸ்ஸா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா. திரிஜட்டை அழகா சொன்னாளோ இல்லையோ, தான் கண்ட கனவை ராமன் ஜெயிக்க போகிறான்னு சொன்னாளோ இல்லையோ, சீதைக்கு ஒரே வெட்கம். தன்னுடைய ஒரு கணவனானவர் ராவணனோடு ஜெயித்து தன்னை மீட்கப் போகிறார்னு கேட்டவுடன் மிகுந்த ஆனந்தம். ஹ்ரீமதி பாலா, சிறு பெண்ணோல்யோ, கணவருடைய பெருமையை கேட்டவுடன் வெட்கி தலை குனிந்தாள். ராட்சசிகளே பயப்பட வேண்டாம், திரிஜட்டை சொன்னது உண்மையாக இருந்தால், அப்படி ஒரு நிலை வந்தால் நான் உங்களை காக்கிறேன் என்று சொன்னாள். அதற்கு மேலே ஆனால் சோகம் அவளை பீடித்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அங்கு இருந்த ஒரு மரத்திலே தூக்கிட்டு கொண்டு உயிரை முடித்து கொள்ளலாம் என்று சீதை நினைத்தாள். அங்கு சென்றாள். என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவு இலள் என துறந்தானோ. அப்போது சீதை தான் செய்த தவறு ஒன்றை நினைத்து பார்க்கிறாள். நேற்றைய தினம் பார்த்தோம், பரதன்
போர் தொடுப்பதற்காக வருகிறான் என்று லக்ஷ்மணன் தவறாக நினைத்து கொண்டார். பரதன் ராமன் காலில் விழுந்து மறுபடியும் நாட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் வந்தார் சித்திரகூடத்துக்கு. ஆனால் லக்ஷ்மணன் தவறாக நினைத்தார், போர் செய்து ராமனை கொல்ல வருகிறான் என்று. அந்த அபச்சாரத்துக்காக லக்ஷ்மணனை கடும் சொற்களாலே ராமன் பேசிவிட்டார். அதே போல மற்றொரு பாகவத அபச்சாரம், சீதை லக்ஷ்மணனிடம் தகாத வார்த்தைகளை பேசினாரோ இல்லையோ. மாரீச்சன் கத்தி விட்டு மாண்டு போனான். அப்ப ராமனை தேடி நீ பின்னால் செல்ல வேண்டும்னு சீதை வற்புறுத்தினாள். அப்ப தகாத வார்த்தைகளை பேசி அபச்சாரப்பட்டாளோ இல்லையோ. அதை நினைத்து வருந்துகிறாள். ஒருவேளை நான் லக்ஷ்மணனிடம் பேசினதை அறிந்து கொண்டு இவளுக்கு அறிவில்லை, இவளை நாம் காத்து பிரயோஜனமில்லை என்று என்னை கைவிட்டுட்டாரோ. மனைவியாகவே இருந்தாலும் மகாலட்சுமி தாயாராகவே இருந்தாலும் தன்னுடைய பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பகவான் மன்னிப்பதே கிடையாது. அதனால் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று அழுதாள். தானே தூக்கிட்டு கொண்டு முடியலாம் என்று முடிவு செய்தாள். அப்போது ஹனுமான் யோசித்தார், இப்போது நாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றும் செய்யாமல் இருந்தால் சீதை உயிரை முடித்து விடுவாள். நேரே குதித்து அவளிடம் பேசத் தொடங்கினாள். யார் என்று தெரியாமல் பயத்திலேயே உயிர் பிரிந்துவிடும். என்ன சொல்வதென்று தெரியாமல் யோசித்தார். சரி, ஒரே வழிதான், பிரியக்கூடிய உயிரை காப்பதற்கு ராமனுடைய நாமத்தையும் கதைகளையும் பாடுவோம் என்று ஒரு மரத்தின் மேல் கிளையில் இருந்தார். அங்கிருந்து சற்று இறங்கி நடுவாக இருக்கும் கிளையில் அமர்ந்து கொண்டார். சீதை எந்த மரத்தில் தான் தூக்கிடச் சென்றாளோ அந்த மரத்திலேயே மேலே அமர்ந்தார். பேசத் தொடங்கினார். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியஜஹாரஹ ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான். தசரதன் என்ற அரசன் இருந்தான் என்று தொடங்கி வேள்வி செய்தது, 4 குமாரர்களை பெற்றது, வித்யாபியாசம் செய்தது, திருமணம் நடந்தது, வனவாசம் ஏற்பட்டது, சித்திரக்கூட்டத்திலிருந்து பஞ்சவட்டி வந்தது, அங்கு சூர்பனகை வந்தது, ராவணன் வந்தது, அனைத்தையும் சொன்னார். அதற்கு மேல சீதைக்கு தெரியாது, இதுவரைக்கும் சீதைக்கு தெரியும். அதற்கு மேல் ராமன் சீதையை தேடினான், எங்கு தேடியும் கடக்கவில்லை. கடைசியாக சுக்ரீவனான வானர அரசனோடு நட்பு ஏற்பட்டது. வாலியை கொன்றான். சீதைக்கு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார். சுக்ரீவன் தன்னுடைய படையை அனைத்து திசைகளிலும் அனுப்பினார். அதில் தெற்கே பல வானர வீரர்களை அனுப்பினார். அவர்களில் ஒருவன்தான் அடியேன், ஹனுமான். மாருதாத்மஜன், சுக்ரீவனுக்கு மந்திரி, ராமனுக்கு தாசன் என்று வந்து தான் தன்னுடைய பரிச்சயத்தை கொடுத்தார் ஹனுமான். கதையை கேட்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றாள். ஜானகி சாபி தத்ஸ்ருத்வா விஸ்மயம் பரமம் கதா. ஆச்சரியத்தோடு கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். பேசி ஹனுமான் நிறுத்தினாரோ இல்லையோ. எங்கிருந்து சத்தம் வந்தது என்று தெரியாமல் எல்லா புறமும் பார்க்க தொடங்கினாள். பக்கவாட்டிலிருந்து வருகிறதா, கீழே பூமியிலிருந்து வருகிறதா, மேலேந்து வருகிறதா என்று தெரியவில்லை. திரிய ஊர்த்வம் ச ததா யதஸ்தாத் நிரீக்ஷமானா தம் அச்சிந்திய புத்திஹி ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரியம் இவோதயஸ்தம். உதிக்கக்கூடிய சூரியன் எப்படி பிரகாசமாக இருப்பாரோ அதைப்போல் ஒரு மரத்திலே மறைந்து கொண்டு ஒளி பொருந்தியவரான ஹனுமான் அமர்ந்திருந்தார். பிங்காதிபதேர் அமாத்தியம், சுக்ரீவனுடைய மந்திரி. அவர் நின்ற நிலையிலேயே எனக்கு ஒரு தலைவன் உள்ளான், ராமனுக்கு நான் தாசன். இதுவரையில் தூத்தன் தூத்தன் தான் சொல்லிட்டு இருந்தார். சீதையை சேவித்த பிறகுதான் தாசன் என்று மாற்றிக்கொண்டார். முன்னாடி ஸ்லோகங்களில் ராமதூதன் ராமதூதன் தான் இருக்கும். சீதையை சேவித்த பிறகுதான் தான் ராமனுக்கு தாசன் என்பதையே ஹனுமான் புரிந்து கொண்டார். அப்படி வந்தார். அடியேன்தான் ராமதாசன் ஹனுமான் என்று முன்னாடி வந்து நின்றார். சீதை சற்றே சந்தேகப்பட்டார். ராட்சசர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், மாயை தெரிந்தவர்கள். அப்ப ராவணன்தான் வேறொரு உருவை எடுத்துக்கொண்டு எனக்கு நம்பிக்கை கொடுத்து அதை போக்குவதற்காக வந்தானோ, என்னை ஏமாற்றுகிறானோ என்று அஞ்சினாள். அப்போது தன்னுடைய பரிச்சயத்தை கொடுத்து தான் யார், சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது என்றதையெல்லாம் ஹனுமார் கூறி கடைசியாக தான் வந்ததற்கு அடையாளமாக ராமநாமாங்கிதமான மோதிரம், அந்த மோதிரத்தை சீதையிடம் கொடுத்தாள். சீதை வாங்கி பார்த்தாள். பார்த்தவுடன் வால்மீகி தெரிவிக்கிறார், கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்து கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. அந்த மோதிரத்தை வாங்கினார். பார்த்தாள். மோதிரம் கண்ணில் பட்டவுடனே அதை அணிந்து கொண்ட விரல் ஞாபகம் வந்தது. விரல் ஞாபகம் வந்தவுடன் கை ஞாபகம் வந்தது. கை ஞாபகம் வந்தவுடன் தோள் ஞாபகம் வந்தது. பகவானுடைய ராமனுடைய அழகு முழுவதும் ஞாபகத்துக்கு வர கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா, மோதிரம் மட்டும்தான் கையில் உள்ளது. ஆனால் பர்த்தாரமிவ சம்பிராப்தா, ராமனையே அடைந்தவள் போல
ஜானகி முதிதாபவத், ஆனந்தமாக ராமன் நம்மை கைவிடவில்லை, மோதிரத்தை கொடுத்து ஹனுமானை அனுப்பி உள்ளார் என்கிற ஆனந்தத்தோடு ராமனிடம் தன்னுடைய மனதை லயிக்க வைத்து சீதை ஆனந்தப்பட்டாள் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இன்று இரவு முழுவதும் அந்த ராமனுடைய எண்ணத்தோடைய சீதை இருக்கட்டும், அந்த ஆனந்தம் மாறாமல் இருக்கட்டும். நாளை மேலே என்ன கதை நடந்தது என்று பார்ப்போம்.